ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்னைக்கு சூப்பராக ஒரு மூவி பார்க்க போகிறோம். இந்த மூவி உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ மூவிக்குள்ளே போகலாமா? மூவி ஸ்டார்ட் ஆகும்போதே நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. ஒரு பொண்ணுக்கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கா. அந்த பொண்ணு சொல்றா, இங்கே பாரு, உன் ஃபியான்சே ஆல்ரெடி என்ன ப்ரெக்னென்ட் ஆக்கிட்டா. ஒன்னும் அவனுக்கு பிடிக்கல, நான் சொல்றதை புரிஞ்சுக்கோ, அவனை விட்டு கொடுத்துட்டு போயிருன்னு சொல்ல ஹீரோயின் அதை பற்றி கண்டுக்கவே இல்லை. ஆனால் அந்த பொண்ணு சும்மா இல்லாமல் ஹீரோயின் அப்படியே ஸ்டெப்ஸ்லேருந்து கீழே தள்ளி விட நம்ம ஹீரோ கரெக்டாக வரான். அப்படி ஹீரோயினை தூக்கிட்டான். பார்த்த உடனே ஹீரோயினுக்கு ஷாக்காக இருக்கு. ஒரு செகண்ட் ஹீரோவும் அப்படியே அமைதியா பார்த்துட்டே இருக்க, எனக்கு பிடிச்ச மாதிரியே இருக்காங்கிற மாதிரி ஹீரோயின் யோசிக்க அந்த பொண்ணு அந்த பக்கம் போயிட்டா. நீங்க ஓகேவா அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்க, நான் ஓகே தான், பட் எனக்கு காலில் லைட்டா அடிபட்டு இருக்கு, ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போவான்னு ஹீரோ கேட்குறான். ஹாஸ்பிட்டல் எல்லாம் தேவையில்லை, என்னோட மெடிசன் இங்கேயே இருக்குன்னு சொல்லிட்டு டக்குன்னு ஹீரோக்கு கிஸ் பண்ணிட்டா. ஹீரோக்கு ஒரு மாதிரி இருக்கு, பிடிச்சி தள்ளி விட அங்க இருக்கிற எல்லா பொண்ணுகளும் ஹீரோவும் ஹீரோயினும் பார்த்து பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் சிரிச்சுட்டே போயிட்டா. அங்க போய் அவ காலில் அடிபட்டு இருக்கனால அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லிட்டு வேற ஒரு ஸ்லிப்பர் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கா. அந்த டைம்னு பார்த்து ஹீரோவும் கூட ஒரு பொண்ணு வரா. அந்த பொண்ணு வேற யாரும் இல்லை, நம்ம ஹீரோயினோட ஸ்டெப் சிஸ்டர் தான். இதான் என் பாய் ஃப்ரெண்ட்னு சொல்லி ஹீரோவை இன்ட்ரோ கொடுக்க, அதை பார்த்தோன்னே ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்கு. அப்படியா, இப்பதான் மீட் பண்ணோம், எனக்கு கூட அவர் ஹெல்ப் பண்ணாரு என் காலில் அடிபட்டதுக்குன்னு சொல்ல, அக்கா இப்போ உனக்கு ஓகேவா? எனக்கு ஓகே, என்ன சேவ் பண்ணது அவரு தானே சொல்ல, சரிக்கா நாங்க 2 பேரும் கிளம்புறோம் பாய் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அங்கிருந்து கூட்டிட்டு போறா. ஆனா அந்த சிஸ்டர் பொண்ணுக்கு நம்ம ஹீரோயினை பிடிக்காது. ஹீரோயினை பார்த்து மறைச்சிட்டே அங்கேருந்து கிளம்பிட்டா. எனக்கு சொந்தமானதை எடுத்துக்கிறதா உனக்கு ரொம்ப பிடிக்குமேங்கிற மாதிரி ஹீரோயின் ஹீரோவை பார்த்தா அப்படியே ஒரு மாதிரி பேசுறா. என் அக்காவுக்கு எனக்கு அப்பப்போ இப்படிதான் சண்டை வரும், அது தப்பா புரிஞ்சுக்காதீங்க, அவன் என்கிட்ட கொஞ்சம் ரூடா தான் பேசுவா அப்படின்னு சொல்ல, நீ ரொம்ப கைண்டா இருக்க, ஆனா உங்க அக்கா பேசுறது ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்ல, ஏதோ பிளங்க் ஆகுற மாதிரி இருக்கு ஹீரோக்கு, யாரோ ஒரு பொண்ணு கூட இருக்க மாதிரி. அதுக்குள்ள அசிஸ்டன்ட் பையன் வரான். ஹீரோயினோட கார் வந்து ஃபால்ட் ஆயிடுச்சு, கொஞ்சம் டிராப் பண்ண முடியுமான்னு சொல்ல, ஹீரோயின் பதிலே கேட்காம அப்படியே ஏறி போய் கார்க்குள்ள உட்காந்துட்டா. போற வழியில என்ன ஹாஸ்பிட்டல் இறக்கி விட்டு போயிருங்க, எனக்கு ரொம்ப கால் வலிக்குதுன்னு சொல்றா. சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஹீரோவும் கார் எடுத்துட்டு போக அப்புறம் பேசிட்டே போயிட்டு இருக்காங்க. உன் பாய் ஃப்ரெண்டு நான் உங்ககிட்ட இருந்து எடுத்துப்பேன்னு உனக்கு பயமா இருக்கான்னு சொல்லி ஹீரோயின் அப்படியே தங்கச்சியோட காதுக்குள்ள போய் ஏதோ சொல்ல, என்ன பேசுறீங்கிற மாதிரி ஹீரோ கேட்கறான். ஒன்னும் இல்லை, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்கறேன், நான் ஒரு ப்ரொஃபஸரா இருக்கேன் அப்படின்னு அவன் சொல்றான். அதுக்குள்ள ஹாஸ்பிட்டல் வந்துருச்சு. இறக்கி விட்டுட்டு அந்த பக்கம் போக அசிஸ்டன்ட்க்கு ஃபோன் பண்ணிட்டு, சீக்கிரம் வந்து என்னை பிக்கப் பண்ணிக்க, நான் சேஃபா வந்துட்டேன் அப்படின்னு சொல்ல, சரி ஓகேன்னு அசிஸ்டன்ட் பையனு ஃபோனை கட் பண்ணிட்டான். அடுத்த நாள் பார்த்தா நம்ம ஹீரோயினை பார்க்கறக்காக அவனோட ஃபியான்சே நீங்க அங்கே வந்து நிற்கிறான். உனக்காக ஃப்ளவர்ஸோடு வந்திருக்கேன்னு சொல்ல, நீ தான் ஆல்ரெடி ஒரு பொண்ணை ப்ரெக்னென்ட் ஆக்கிட்டியே, நான் இதுக்கு உனக்குங்கிற மாதிரி பார்க்க, அது மட்டும் இல்லாமல் இது ஒரு பிஸ்னஸ் ப்ரொபோசல் உனக்கு தெரியும்ல அப்படின்னு சொல்ல, நீ எதுக்கு தப்பாக புரிஞ்சிட்டு இருக்க, உன்னை ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கூட்டிகிட்டு போகிறான். அங்கே போய் பார்த்தா ஒரு பொண்ணு வந்தால நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு அந்த பொண்ணுக்கு அபார்ஷன் பண்ணுறக்காக ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிருக்காங்க. இதை பார்க்கும்போது ஹீரோயினுக்கு கடுப்பாக இருக்குது. நீ இவ்வளோ கேவலமானவன் நான் நினச்சி கூட பார்க்கலன்னு சொல்ல, நான் உன்னை தாண்டி லவ் பண்ணுறேன், உன்னையே கல்யாணம் பண்ணிக்க நான் ரெடியாக இருக்கேன்னு சொல்ல, இந்த கல்யாணம் ஒரு கான்ட்ராக்ட் மாதிரி, தயவு செஞ்சு இந்த மாதிரி லூஸ் மாதிரி பண்ணாதன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கோவமா அங்கேருந்து கிளம்பிட்டா. அதுக்கப்புறம் ஹீரோயின் எங்கே போறான்னு பார்த்தா ஹீரோவை பார்க்கறக்காக காலேஜுக்கு. ஹீரோவை பார்த்தோன்னே அப்படியே அவளுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இவனை பார்க்க தானே வந்தேங்கிற மாதிரி முறைச்சிக்கிட்டே இருக்க, ஹீரோ பிஸியாக ஏதோ ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். யாரோ ஒரு பொண்ணு வரான்னு நினச்சிட்டு அந்த ஃபைல்ஸ் அங்கே வச்சுட்டு போமான்னு சொல்ல, நான் உன்னை பார்க்க தான் வந்தேன்னு சொல்லிட்டு பக்கத்தில் போக, மிஸ் சாங் நீங்கள் கொஞ்சம் என்கிட்ட ஓவராக பிஹேவ் பண்ண மாதிரி இருக்கு. அப்படியா, நான் ஓவராலாக பண்ணல, சும்மா உங்ககிட்ட பேசலான்னு வந்தேன், உனக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லணும், ஏன்னா என்ன நீ நேற்று காப்பாத்தினில, அதுக்கு தான் சாப்பிட உன்னை கூட்டிட்டு போலான்னு வரேன். நீ என் தங்கச்சியை ரொம்ப ரொம்ப லவ் பண்றியா அப்படின்னு சொல்லிட்டு தங்கச்சியோட போட்டோ பார்த்துட்டு ஹீரோயின் கேட்க, ஹீரோ எதுவுமே பேசல. என் தங்கச்சி இப்படி க்ளோஸ் எல்லாம் உங்க கூட இருக்க மாட்டாளே, அவ கொஞ்சம் சென்டிமெண்டான பொண்ணு கரெக்டா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வேணும்னே ஹீரோயின் அவ தங்கச்சியை பத்தி பேசுறா. அதெல்லாம் கேட்கும்போது ஹீரோக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஹீரோயினை சுத்தமா அவனுக்கு பிடிக்கவே இல்லை. இவ வேற க்ளோஸா பேசுறாளா, அது ஹீரோக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை. மறக்காம என்னை பாக்குறதுக்காக வந்துருங்க, உங்களுக்காக நான் டின்னர் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன், சரியா, வைக்கப்படாதீங்க, எனக்கு தெரியும் என்னை பத்தி, நான் எப்பயுமே உங்ககிட்ட க்ளோஸா தான் இருப்பேன்னு சொல்லிட்டு அப்படியே பக்கத்துல போறா. ஹீரோ எதுவுமே பேசாம சைலண்டா இருக்கு. கார்டை கையில கொடுத்துட்டு நைட்டு மீட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்க இருந்து பாய்ன்னு சொல்லிட்டு போறா. போனதுக்கு அப்புறம் அந்த கார்டை பார்த்துட்டு ஹீரோ அப்படியே தூக்கி டஸ்ட்பின்ல போட்டான். அவனுக்கு ஹீரோயின் மேல எந்த இன்ட்ரெஸ்டும் கிடையாது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினை பாக்குறக்கா அசிஸ்டன்ட் பையன் வரான். மேடம் எப்ப வந்தீங்க அப்ராட்ல இருந்து? நான் இப்பதான் வந்தேன், இன்னைக்கு நைட் எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, அதுக்குள்ள வீட்டுல இருந்து போன் வருது. அதாவது ஹீரோவை வந்து வீட்டுக்கு இன்ட்ரோ கொடுக்கறக்காக நம்ம தங்கச்சி பொண்ணு கூப்பிட்டுருப்பா. அதனால இவளும் போலான்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, யாரும் ஒரு பொண்ணை 2 பேர் துரத்திட்டு வர மாதிரி இருக்கு. யாருன்னு போய் பார்த்தா அங்க ஒரு பொண்ணை 2 பேரும் கடத்தி வச்சுட்டு பணம் கொடுன்னு சொல்லி மிரட்டுறாங்க. பணத்தை கொடுத்து அந்த பொண்ணை
சேவ் பண்ணிட்டா நம்ம ஹீரோயின். என்னாச்சுன்னு பார்த்தா அந்த பொண்ணு நம்ம ஹீரோவோட தங்கச்சி. அவ பேரு ஷென் ஷான்சி அப்படின்னு சொல்றா. சரின்னு வீட்டில் ட்ராப் பண்ணலான்னு போக அங்கே போய் பார்க்க ஹீரோவோட ஃபோட்டோவும் இருக்கு. அதை பார்த்தனே ஹீரோயின் கன்ஃபார்ம் பண்ணிட்டா. இது யார் அப்படிங்கிற மாதிரி பார்க்க என் பையன் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொல்றாங்க. ரொம்ப தேங்க்ஸ் என்னை சேவ் பண்ணதுக்கு. நீங்க அவனுக்கு கொடுத்த பணத்தை நான் கொடுத்துறேன்னு சொல்ல அதை பத்தி அப்புறம் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கேருந்து கிளம்புறான். மேடம் எதுக்கு இப்போ இங்கே வந்தீங்க? ஒன்றும் இல்லை, அவ பேர் ஏதோ கியூரியாசிட்டியா இருந்தது, பார்க்கலான்னு வந்தேன். நான் எதிர்பார்த்தபடி தான் இங்கே இருக்கு, விடு நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போகலான்னு ஹீரோயின் போறா. அங்கே பார்த்தா டின்னருக்காக அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க பாய் ஃப்ரெண்டை தங்கச்சி. ஸோ அதனால நம்ம ஹீரோ ஷேன் அங்கே தான் இருக்கான். அப்பா கூட உட்காந்து செஸ் விளையாண்டுட்டு இருக்க அப்பாவுக்கு ஹாய் சொல்லிட்டு வரேன்னு சொல்லிட்டு அப்பாட்ட பேசலான்னு போறா. அப்பா வந்து ஹீரோயின் கிட்ட அவ்வளோலாம் பேசல, ஒரு மாதிரி டல்லாக தான் உட்காந்துருக்காரு. ஹீரோ ஏதோ ஃபோன் பேசுறேன்னு சொல்லி அந்த பக்கம் போக கரெக்டாக அங்கே ஹீரோயின் வந்து நிற்கிறா. என்ன மிஸ்டர் ஷேன், மறந்துட்டீங்களா? நான் உங்களை டின்னருக்கு கூப்பிட்டேன், நீங்கள் வரலன்னு சொல்லிட்டீங்க. சரி உங்களுக்காக ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டு நான் பிஸியாக ஒர்க் இருந்ததுன்னு போயிட்டேன். உங்கள் தங்கச்சியை பார்க்க கூட உங்களுக்கு டைம் இல்லை போல இருக்குன்னு சொல்ல, ஏன் தங்கச்சிக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி ஹீரோ கேட்குறான். அதுக்கப்புறம் தான் எல்லாமே தெரியுது. அவள் தங்கச்சியை யாரும் பிளாக்மெயில் பண்ணி ஃபோட்டோ எடுத்து பின்னாடி துரத்திட்டு வந்திருப்பாங்க. அந்த பணத்தை கொடுத்து அவளை சேவ் பண்ணது நம்ம ஹீரோயின் தான். அந்த ஃபோட்டோஸ்லாம் வீடியோஸ்லாம் என்கிட்ட தான் இருக்கு அப்படின்னு சொல்ல, நீ அவளுக்கு கொடுத்த பணத்தை நான் ரிட்டர்ன் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு ஹீரோ ரிட்டர்ன் பண்ணுறான். இதுக்கப்புறம் நம்ம டீலிங் இன்னும் கொஞ்சம் பெருசாகணும்னு தோணுது. அந்த வீடியோஸ்லாம் நான் டெலீட் பண்ணணும்னா நான் சொல்றது நீ கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு க்ளோஸாக போக ஹீரோக்கு செம கடுப்பாக இருக்கு. ஹீரோயின் இப்படிலாம் பண்ணுறதை பார்த்தா என்ன இவ இப்படிலாம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி மறைச்சிக்கிட்டே இருக்கா. அதுக்குள்ள தங்கச்சி வரா. என்ன பேசிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும் சொல்லி கேட்க, அதுவா உன் பாய் ஃப்ரெண்ட் நேற்று என்னை காப்பாத்தினதுக்காக தேங்க்ஸ் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு ரூம் நம்பர் மட்டும் கீ கார்டை மட்டும் உள்ள போட்டுட்டு நீ வா அப்படின்னு சொல்லி ஹீரோ கிட்ட சொல்லிட்டு, நீ கவலைப்படாத, அவன் கிட்ட இருந்து நான் உன்னை பிரிக்க மாட்டேன்னு சொல்லி காதுக்குள்ள போய் சொல்றா. அக்கா என்ன பேசுற நீ, வாங்க நம்ம போலான்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி இழுத்துட்டு அப்படியே அந்த பக்கம் போயிட்டா. ஹீரோயினுக்கு ஹாப்பியா இருக்கு. வேணும்னே மெசேஜ் பண்ணி ஹீரோ வர சொல்ல ஹீரோ வர்ற மாதிரி தெரியல. அடுத்த நாள் அசிஸ்டன்ட் பையன் வந்து சொல்றான், எதுக்கு மேடம் இந்த மாதிரி பண்ணீங்க? அந்த வீடியோஸ்லாம் நீங்க டெலீட் பண்ணிட்டீங்க, அப்புறம் எதுக்கு பிளாக்மெயில் பண்ணீங்கன்னு சொல்ல, நான் சும்மா தான் அவனை வர வைக்கிறதுக்கு தான் இதெல்லாம் பண்ணேன், மற்றபடி அந்த வீடியோஸ் எடுத்துக்கணும், அதை வச்சு பிளாக்மெயில் பண்ணலாம்னு நினைக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. ஸோ அதுக்கப்புறம் ஹீரோக்கு எப்படியாவது இவளை மீட் பண்ண போகணும். ஏன்னா போகலைன்னா கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து அவள் ஏதாவது பண்ணிடுவா அப்படின்னு தோணுது. ஸோ மீட் பண்ணுறக்கா ஹோட்டலுக்கு போகிறான். எதிர்பார்க்கவே இல்லை நீங்கள் வருவேன்னு, ரொம்ப தேங்க்ஸ் வந்தது, இந்த சாப்பிடு அப்படின்னு சொல்ல, எனக்கு எதுவும் வேணாம், இப்போ எதுக்கு என்ன வர சொன்ன, அந்த வீடியோஸை டெலீட் பண்ணுன்னு சொல்ல, என்ன நான் வர சொன்ன மேட்ரே இன்னும் ஆரம்பிக்கல, அதுக்குள்ளே டெலீட் பண்ணுன்னு சொல்லி நீ வந்த மேட்ரு சொல்கிற, என்னால் இப்போதைக்கு டெலீட் பண்ண முடியாது, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், பேசிட்டு அதுக்கப்புறம் உனக்கு விருப்பம் இல்லைன்னா சொல்லு நான் போறேன்னு சொல்லிட்டு டக்குன்னு எழுந்துச்சு அந்த பக்கம் போக டக்குன்னு ஹீரோ கையை பிடிக்கிறான். கையை பிடிச்ச அடுத்த செகண்ட், சரி நான் கொடுத்த ரூம் கார்டுக்கு நீ வா அந்த ரூமுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கார்டை கையில் கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பிட்டா. அப்புறம் ஹீரோவும் போகிறான். அங்கே போய் பார்த்தா ஹீரோயின் குளிச்சுட்டு வரா. இந்த என் தலையெல்லாம் தொடச்சு விடுன்னு சொல்ல, நான் என்ன உன் சர்வெண்டா, என்னப்பா இப்படி சொல்ற, ஒரு பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்டே எப்படிலாம் இருக்கணுமோ அந்த மாதிரி உங்ககிட்ட எதிர்பார்க்குறேன்னு சொல்ல, ஹீரோக்கு சுத்தமாக விருப்பம் இல்லை. பட் தங்கச்சியோட வீடியோ அவகிட்ட இருக்குன்னு நினச்சிட்டு அதுக்காக எல்லாத்தையுமே பண்ணுறான். நம்ம ஹீரோயின் சும்மாவே இருக்க மாட்டேங்கிறா. ஹீரோவை பக்கத்தில் கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறா. ஹீரோக்கு சுத்தமாக அதில் விருப்பமே இல்லை. அவன் ஒரு மாதிரி மண்ணு மாதிரி தான் உட்காந்துருக்கான். பட் ஹீரோயின் வேணும்னே டார்ச்சர் பண்ணுற மாதிரி பேசிகிட்டே இருக்கா. சுத்தமாக பிடிக்கவே இல்லை ஹீரோயினை. ஹீரோக்கு இப்போ எதுக்கு இந்த மாதிரி பண்ணுற, இது தப்புன்னு உனக்கு தெரியலையா, அடுத்தவங்க வீடியோ வச்சு பிளாக்மெயில் பண்ணி என்னை வர வச்சு நீ ஒரு பொண்ணு தானேன்னு சொல்ல, எனக்கு தேவையானது வேணும்னா நான் இதெல்லாம் பண்ணி தான்ப்பா ஆகணும், வேற வழி இல்லை, என்ன உனக்கு என் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லையா, நீ உண்மையாகவே வேர்த்தே இல்லைப்பான்னு சொல்ல, உனக்கு ஃபியான்ஸே இருக்குன்னு கேள்விப்பட்டேன், அப்படி இருக்கும்போது எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணுறேன்னு சொல்ல, டென்ஷன் ஆயிடுச்சு ஹீரோயினுக்கு. டக்குன்னு தண்ணி எடுத்து ஹீரோ மேலே ஊற்றிட்டு, உங்ககிட்ட இவ்வளோ க்ளோஸாக வரனே உனக்கு கொஞ்சம் கூட ஃபீலிங்ஸே இல்லை, ஃபீலிங்ஸே வராதா, உனக்கு என்ன பிடிக்கலையா அப்படிங்கிற மாதிரி பக்கத்தில் போயிட்டே இருக்கா. இதை பார்த்துன்னு ஹீரோக்கு ஒரு மாதிரி இருக்கு. டக்குன்னு ஹீரோயின் கிஸ் பண்ணிட்டு, நீ எதுக்குமே செட் ஆக மாட்டேன், நீ போ நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு இந்த பக்கம் போகலான்னு பார்க்குறா. அதுக்கப்புறம் ஹீரோக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. இப்படிலாம் பேசுறத பார்த்தனையும் அப்படியே அவளை தூக்கிட்டு போய் பெட்டில் படுக்க வைக்கிறான். இங்கே பாருப்பா, பொண்ணுக்கிட்ட ஜென்டலாக இருந்தால் தான் பொண்ணுங்களுக்கு பிடிக்கும், இந்த மாதிரி ரக்கடாக இருந்தால் பிடிக்கவே பிடிக்காது, புரியுதா அப்படின்னு சொல்ல, சரின்னு சொல்லிட்டு ட்ரெஸ் ரிமூவ் பண்ணுன்னு சொல்கிறா. ஹீரோயின் அப்படியே ஹீரோ செட்யூஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டே இருக்கனால ஹீரோவும் ஓகேன்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிட்டு பக்கத்தில் போக, நான் ஓன்றதை தப்பாக ரிமூவ் பண்ண சொன்னேன் அப்படின்னு சொல்ல, அதுக்கப்புறம் ஹீரோ ஒன்று அப்படியே ரிமூவ் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு அதை பார்க்கும்போது ஒரு மாதிரி இருக்கு. அப்புறம் ஹீரோயின் கிட்ட ஹீரோ க்ளோஸாக போகும்போது, எனக்கு இவ ஃபெமிலியராக இருக்கா, இதுக்கு முன்னாடி இவ கூட நான் இருந்த மாதிரி இருக்கு, ஏன் இது எனக்கு புதுசாக இல்லை அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறான். அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் இன்டிமேட்டாக இருக்காங்க. ஸோ எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஹீரோக்கு ஹீரோயின் கூட முன்னாடியே ஏதோ ஒரு நடந்திருக்கு, அது அப்படியே கண்ணு முன்னாடி வர்ற மாதிரியே இருக்கு. அப்புறம் டைம் ஆச்சுன்னு சொல்லி அவன் எஞ்சி போக டக்குன்னு ஹீரோயின் வந்து ஹக் பண்ணுறா. என்னப்பா அதுக்குள்ளே போகிறேன்னு, இங்கே பாரு நீ கேட்டபடி நான் உன் கூட ஸ்டே பண்ணிட்டேன்,
அந்த வீடியோஸை டெலீட் பண்ண அப்படின்னு சொல்ல அவள் கேட்க மாட்டேங்கிறா. ஹீரோக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. சரி ஓகே ஓகே நான் டெலீட் பண்ணுறேன் ஏன் ஓவராக தான் பேசிகிட்டு இருக்க, அப்புறம் நான் கூப்பிடும் போதெல்லாம் நீ என் கூட இருக்கணும் ஓகேவான்னு சொல்ல அதுக்குள்ளே ஃபோன் வருது ஹீரோக்கு. நம்ம ஹீரோனோட தங்கச்சி தான் பேசுகிறா. ஃபோனை அட்டன் பண்ணி பேசவான்னு சொல்லிட்டு அட்டன் பண்ண டக்குன்னு அவள் பிடுங்கி எனக்கு இன்னைக்கு கிளாஸ் இருக்கு நான் அப்புறமா உங்ககிட்ட பேசுகிறேன்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டா. இங்கே பாரு நான் ஆல்ரெடி டிசைட் பண்ணிட்டேன் நான் அவளை பிரேக்கப் பண்ண போகிறேன். என்னது பிரேக்கப்பா? ஆமாம் என்னால் இந்த மாதிரி அவளை ஏமாற்றிட்டு இருக்க முடியாது, அவள் ரொம்ப நல்லவன்னு சொல்ல அப்படியா அப்போ என் கூடன்னு சொல்லிட்டு பக்கத்தில் போக டென்ஷன் ஆயிடுச்சு ஹீரோக்கு. பலான்னு அரைஞ்சிட்டு அங்கேருந்து கிளம்பி போகலான்னு போகிறான்னு அடிக்க முடியல. அதுக்கப்புறம் பார்த்தா இந்த கேர்ள் ஃப்ரெண்டு பிள்ளை சும்மா இருக்க மாட்டேங்கிறா. ஒரு ரெஸ்டாரண்ட்க்கு ஃபோன் பண்ணி ஹீரோ வர சொல்லி அங்கே ஹீரோவோட அம்மான்னு எல்லாரையும் வெயிட் பண்ண வச்சுட்டா. 2 பேரும் எப்போ கல்யாணம் பண்ணிக்க போறீங்கன்னு சொல்லி அம்மா கேட்குறாங்க. என்ன சொல்லுதுன்னு ஹீரோக்கு புரியல. பிரேக்கப் பண்ணலான்னு வந்தா இவ என்னடா நம்மளை இப்படி கல்யாணம்னு வந்து மாட்டி விட்டாளேன்னு சொல்ல அதுக்குள்ளே நிறைய கிஃப்ட்லாம் வாங்கிட்டு வந்து அங்கே வைக்கிறா. என்னம்மா கல்யாணத்தை பற்றி பேசுறீங்க, இன்னும் அவன் என்கிட்ட ப்ரப்போஸே பண்ணல, ஸோ அதனால இப்போதைக்கு அதை பற்றி கேட்காதீங்கன்னு சொல்ல இப்போ நீ சீக்கிரம் வெளியே வரல நான் உள்ள வர போறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கிட்ட இருந்து மெசேஜ் வருது. ஹீரோ வேகமா போறான். போகும்போது கீ கார்டு அங்க விட்டுட்டு போயிட்டான். அங்க போய் பார்த்தா ஹீரோயின் காருக்குள்ள உட்காந்துருக்கா. நான் உன்னை எதுக்கு வர சொன்னேன்னு தெரியுமா, நைட்டு உன் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தது அதை கிஸ் பண்ண வர சொன்னேன்னு சொல்ல ஹீரோ செம்மையா கடுப்பா கத்திக்கிட்டே இருக்கான். கரெக்டா இந்த பொண்ணு தங்கச்சி வேற இங்கேன்னு அக்காவோட கார் நிக்குதுன்னு சொல்லி அதே ஹோட்டலுக்கு வரா. பக்கத்துல வந்து பார்க்க இப்ப நான் டோர் ஓபன் பண்ணேன் கண்டிப்பா அவகிட்ட நீயும் மாட்டிடுவேன்னு சொல்ல ஹீரோக்கு வேற வழி தெரியல. டக்குன்னு ஹீரோயினுக்கு கிஸ் பண்ணிட்டான். என்ன பண்ணுதுன்னு ஹீரோக்கும் புரியல. ஹீரோயினோட கையில அடிபட்டிருக்கு. அதை பார்க்கும்போது ஹீரோக்கு ஒரு மாதிரி இருக்கு. டக்குன்னு ஹீரோயின் வெளியே வந்து என்னம்மா என்ன தேடி இங்க வந்திருக்க? ஒன்னும் இல்லக்கா சும்மா தான். நீங்க என்ன பண்ற? ஒன்னும் இல்ல ஒரு பிசினஸ் விஷயமா வந்தேன். சரி உனக்கு என்ன பிரச்சனை? இல்ல ஒன்னும் இல்ல நான் என் பியான்சேவை தேடிட்டு தான் இங்க வந்தேன், என் பாய் ஃப்ரெண்ட் இந்த பக்கம் வந்தாங்கன்னு சொல்ல அப்படியா சரி வேணா ஒண்ணு பண்ணு, உனக்கு வேற வேலை ஏதாவது இருந்தா போய் பாரு, பாய் ஃப்ரெண்டு அவன் பின்னாடி சுத்தாதன்னு சொல்லிட்டு க்ளோஸா போற. இதை பாக்குற ஹீரோக்கு ஒரு மாதிரி டென்ஷனா இருக்கு. அவளை ஏதாவது பண்ணிடுவாளோன்னு பயந்து போயிருக்கு. சரி கிளம்பு கிளம்பு எனக்கும் வேலை இருக்கு நானும் கிளம்புறேன்னு சொல்ல அதுக்கப்புறம் கோமா அந்த பொண்ணு அங்கிருந்து போயிட்டா. 2 பேருக்கு இடையில ஏதோ ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கும் போல. அதுக்கப்புறம் ஹீரோ எல்லாம் பேசி முடிச்சியா, அவ பாவம் இன்னசென்ட் கைண்டா இருக்கா, அவளை எதுக்கு பழி வாங்குறேன்னு சொல்ல நான் அவளை ஒண்ணுமே பண்ணல, இந்தா உனக்கு தேவையான இந்த வீடியோ இந்த பென் டிரைவ்ல இருக்கு வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கையில கொடுக்க இந்த மாதிரி நீ பண்றது தப்புன்னு உனக்கு தெரியல, எனக்கு எதுவும் தப்பா தெரியலையே, நான் தப்பா எதுவுமே பண்ணவே இல்லை, இந்தா இது எனக்கு வேணாம், இதுக்கப்புறம் நீ யூஸ் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு கையில கொடுக்க என் தங்கச்சியோட வீடியோ வச்சு இப்படிலாம் டார்ச்சர் பண்றியடி அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ள நினைக்கிறான். அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து நான் கூப்பிடும் போதெல்லாம் நீ வான்னு சொல்ல ஹீரோக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. இப்ப நீ போவ கண்டிப்பா என்னை தேடி நீ வருவேன்னு சொல்ல அவன் அங்க இருந்து கிளம்பிட்டான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவை பார்க்கறக்காக காலேஜ்க்கே போயிட்டா. ஹீரோ கிளாஸ் எடுத்துட்டு இருக்க பின்னாடி வந்து நின்றுட்டு வேணும்னே ஓவரா ஹீரோவை பார்த்து அப்படியே ஜொல்லு ஊத்திட்டு இருக்கா. அங்க இருக்கிற எல்லாரும் அங்க பாத்தியா அவங்க தான் நம்ம ப்ரொஃபஸரோட கேர்ள் ஃப்ரெண்டா இருப்பாங்க, ரொம்ப கியூட்டா அழகா இருக்காங்களேன்னு சொல்ல டக்குன்னு எல்லாம் கிளாஸ் முடிஞ்சு போயிட்டாங்க. ஹீரோயின் போய் நான் உன்னை பார்க்க தான் வந்தேன்னு சொல்ல கிளாஸ் நடக்கிற இடத்துக்கு இப்படிலாம் வரக்கூடாதுன்னு தெரியாதா, இப்போ எதுக்கு இங்கே வந்தேன்? உன்னை பார்க்க தான் வந்தேன், நைட்டு உன்னை வெளியே கூட்டிட்டு போகலான்னு வந்தேன், இங்கே பாரு ஆல்ரெடி எல்லாம் முடிஞ்சுது, இதுக்கப்புறம் என்னை பார்க்க நீ வராது அப்படிங்கிற மாதிரி ஹீரோ கத்துறான். என்ன ஈஸியாக முடிஞ்சுதுன்னு சொல்கிறேன், எனக்கும் உன் கூட பேசணும் போல இருந்தது, சரி சரி நீ என்னை விட்டு எவ்வளோ தூரம் போனாலும் சரி நான் உன்னை விட மாட்டேன், நான் உன்னை துரத்தி உன் பக்கத்துலேயே தான் வந்துட்டு இருப்பேன்னு சொல்ல ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணுற, எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்ல ஓ அப்படியா வேணா என் தங்கச்சி கிட்ட சொல்கிறேன் அவளே எல்லாத்தையும் புரிஞ்சுப்பான்னு சொல்ல தலை அந்த பக்கம்னு சொல்லிட்டு ஹீரோ வேகமா அந்த பக்கம் போறான். அந்த டைம் 2 பேரும் இன்டிமேட்டா இருந்த சீனை அப்படியே வீடியோ எடுத்து அனுப்பியிருக்கா ஹீரோயின். ஹீரோக்கு அதை பார்க்கும்போது செம்ம கடுப்பா இருக்கு. திட்டலான்னு திரும்பி பார்த்தா தங்கச்சி வந்து நிக்கிறா. அக்கா நீங்க என்ன பண்றேன்னு சொல்லி கேட்க ஒன்னும் இல்லை எனக்கு ஒரு வேலை இருந்தது, அப்படியே இங்க நம்ம பிரதரன்ல இருந்தாரா அதை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். ஓ அப்படியா சரி என் கூட டின்னருக்கு வரீங்களா ப்ளீஸ் என் கூட வாங்க, அப்புறம் இந்த கீ கார்டை நீங்க மறந்துட்டு போயிட்டீங்க அதை கொடுத்துட்டு போலான்னு தான் வந்தேன் அப்படிங்கிற மாதிரி தங்கச்சி சொல்றா. கீ கார்டா? ஆமா நீங்க வீட்டுல தானே இருப்பீங்க, ஹோட்டல் எங்க போனீங்க, எதுக்கு ஹோட்டலோட கீ கார்டு உங்ககிட்ட இருக்குன்னு சொல்லி அவ கேட்கறா. அது வந்து இல்லை என்னோட கொலீக்ஸ் வந்தாங்க ஸ்டே பண்ணாங்க, ஸோ அவங்களுக்காக அரேஞ்ச் பண்ணதான், நான் இந்த கீ கார்டை ரிட்டர்ன் பண்ணணும், நான் ஹோட்டலுக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்கிறான். ஸோ நான் இந்த பக்கம் தான் போகிறேன், நான் வேணா ஒன்று ட்ரா பண்ணிடுவா அப்படின்னு ஹீரோயின் கேட்குறா. தேவையில்லை நானே போய்க்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ மறைச்சிட்டே இருக்க. கவலைப்படாதீங்க நீங்கள் போய் இன்வெஸ்டர்ஸ் கிட்டே இதெல்லாம் கொடுக்கணும்ல, அது வரைக்கும் கூடவே இந்த ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்ல எனக்கு ஒரு வேலை இருக்குது நீ கிளம்புன்னு சொல்லி தங்கச்சியை பார்த்து சொல்ல பாத்தியா அவர் ரொம்ப பிஸியாக இருக்காரு, நீ கவலைப்படாத அவரை பத்திரமா அவர் போக வேண்டிய இடத்துக்கு நான் இறக்கி விட்டுறேன்னு சொல்ல சரி ஓகே நீங்கள் சேஃபாக போங்க, நான் அப்புறமா உங்களை டின்னருக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு தங்கச்சியும் அங்கேருந்து கிளம்பிட்டா. அப்புறம் ஹீரோயின் 2 பேரும் இந்த ஹோட்டலுக்கு போயிட்டாங்க. ஹீரோயின் சொல்றது எல்லாத்தையுமே கேட்குறான். இந்த மாதிரி எதுக்கு நீ பண்றேன்னு சொல்ல அதான் நீ பொய் சொல்லிட்டு வந்துட்டே, இதுக்கு முன்னாடி நீ அவகிட்ட இந்த மாதிரி பொய் சொன்னியான்னு எனக்கு தெரியல, பட் என் கூட நீ சேர்ந்ததுக்கு அப்புறம் பொய் சொல்லிட்ட, பேசாம ஒன்று பண்ணு நீ அவளை பிரேக்கப் பண்ணிட்டு என்கிட்டயே வந்துருன்னு சொல்லி ஹீரோயின் கேட்குறா. அதெல்லாம் கேட்கும்போது ஹீரோக்கு சுத்தமா பிடிக்கல. இங்க பாரு உன்கிட்ட ஒன்று சொல்லணும், அந்த வீடியோ நான் இன்னும் டெலீட் பண்ணல என்கிட்ட தான் இருக்கு, ஸோ அதனால இந்த வீடியோ என்கிட்ட இருக்கிற வரைக்கும் நீ என் கூட ஒன்னா தான் இருக்கணும்னு சொல்ல எதுக்காக என்ன இந்த மாதிரி பண்ற அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்குறான்.
கேட்குறான். அதுவா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு க்ளோஸா அப்படியே கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறா. 2 பேரும் டீப்பா இருக்காங்க. அதுக்குள்ள ஃபோன் வருது. அதுவும் யாரு நம்ம ஹீரோயினோட தங்கச்சி கிட்ட இருந்து. ஏய் யாயா தான் கூப்பிடுறா, அட்டன் பண்ணவா அப்படின்னு ஹீரோயின் கேட்க, வேணாம் தேவையில்லாத பிரச்சனை பண்ணாதான்னு சொல்ல வேணும்னே ஃபோன் அட்டன் பண்ணிட்டா. நீ என்னக்கா பண்ணிட்டு இருக்காங்க? அதுவா கீ கொடுக்க வந்தோம், அவங்க இன்னும் வரல, அதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். என் கூட தான் இருக்காரு உன்னோட ஃபியான்சே, என்ன கேட்டு பாரு அப்படின்னு சொல்ல, அதுக்கப்புறம் ஹீரோ எதுவும் பேசல, போனை கட் பண்ணிட்டா ஹீரோயின். அதுக்கப்புறம் மறுபடியும் ஹீரோ கிட்ட க்ளோஸா இருக்க மாதிரி போக ஹீரோக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை. பட் என்ன பண்றது, ஹீரோயின் ஓவரா டார்ச்சர் பண்றா அப்படிங்கறக்காக பிடிக்காமே அவ கூட அன்னைக்கு இன்டிமேட்டா இருக்கான். நீ இந்த மாதிரி பண்ற, உன் தங்கச்சி ரொம்ப பாவம், அவர் இன்னசென்ட், அவளை இந்த மாதிரி நீ பண்றது தப்பு இல்லையா? அவ இன்னசென்ட்டா என்கிட்ட இருந்து எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டா, எனக்கு சொந்தமான எல்லாத்தையும் அவளே எடுத்துக்கிட்டான்னு சொல்லிட்டு ஹீரோயின் அழுகுறா. ஹீரோக்கு ஒன்றும் புரியல. ஹீரோயினை க்ளோஸ் அப்படி பார்க்கும்போது அப்படியே ஒரு மாதிரி இருக்கு, கணத்துல பலான்னு ஒரு அரைறா. இப்போ உனக்கு ஏதாவது ஞாபகம் வருதான்னு பாரு பாருன்னு சொல்லி கத்துறா. யாரோ கருப்பா ஒரு ட்ரெஸ் போட்டு ஓடி வர மாதிரி இருக்கு, பிளர்ரான பேஸு. ஹீரோக்கு அந்த முகம் ஞாபகத்துல இல்ல. உனக்கு எல்லாம் திரும்ப ஞாபகம் வரணும், உனக்கு ஆக்சிடென்ட் ஆனது உனக்கு ஞாபகம் இருக்கா, அதுக்கு முன்னாடி உனக்கு ஒரு லவ் இருந்தது ஞாபகம் இருக்கா, அது உனக்கு திரும்ப வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் மறுபடியும் ஹீரோ கிட்ட அப்படியே வயலண்டா பிஹேவ் பண்றா. அப்புறம் 2 பேரும் இன்டிமேட்டா இருக்காங்க. ஹீரோக்கு ஹீரோயின் கூட இருந்தது நினைக்கும் போது ஒரு மாதிரி இருக்கு. ஆனா ஏன்னு தெரியல, எனக்கு இவகிட்ட இருக்க ஃபீலிங்ஸ் யாயா கிட்ட கிடைக்கல, ஒன்னும் புரியலன்னு சொல்லிட்டு வேகமா யாயாக்கு மெசேஜ் பண்றா, நான் உன்னை பிரேக்கப் பண்றேன்னு. அந்த டைம்னு பார்த்தா அவ இன்னைக்கு எனக்கு பர்த்டே, என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நீங்க வரீங்கன்னு சொல்லியிருக்கேன், ப்ளீஸ் சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ண, சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஹீரோ போலான்னு எந்திரிக்கிறான். ஹீரோயின் கேட்கறா, என்னாச்சு, இன்னைக்கு அவ பர்த்டே, நீ அவ கூட போய் டைம் ஸ்பெண்ட் பண்ண போறியா? இங்க பாரு, தயவு செஞ்சு கொஞ்சம் அமைதியாரு, நான் அவளை பிரேக்கப் பண்ணத்தான் போறேன். ஏன்னா என்னால அவகிட்ட பொய்யா இருக்க முடியாது, அவளுக்கு துரோகம் பண்ற மாதிரி இருக்கு. ஆனா உன் பேச்சு கேட்டு உன் கூட இருப்பேன்னு மட்டும் நினைக்காதன்னு சொல்லிட்டு வேகமா ஹீரோ போறான். போ போ, அவளுக்கு நானும் ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் ஒன்று கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்க, இதுல நீ அவளை கொண்டு வராத, அவ்வளவுதான், நீ என்ன ஃபோர்ஸ் பண்ணி தான் உன் கூட இருக்க வைக்கிற அப்படின்னு சொல்ல, நீ விருப்பம் இல்லாம என் கூட இருக்கியா அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் கேட்க, ஹீரோ அதுக்கு எந்த பதிலுமே சொல்லல. அங்க வந்து கிளம்புறான். சரி சரி, நானே என் தங்கச்சிக்கு ஃபோன் பண்ணி வேணா எல்லாத்தையும் சொல்லிடுவான்னு சொல்ல, இதுக்கப்புறம் நீ ஏதாவது சொல்லணும்னு நினைச்சே அவ்வளவுதான், நான் உண்மை என்ன சொல்லணுமோ அதை சொல்லி சமாளிச்சுக்கிறேன், நீ எதுவும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஹீரோ கத்துறான். அப்ப ஏதோ ஒரு ஃபேஸ் பக்கத்துல வர்ற மாதிரி இருக்கு, அது ஹீரோயின் தான். கண்டிப்பா நான் இன்னைக்கு உங்ககிட்ட ப்ரப்போஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அப்படியே ஸ்கூல் யூனிஃபார்ம் மாதிரி குட்டியா ஒரு ஷார்ட் கட் போட்டிருக்கா. ஸோ அந்த டைம் ஹீரோ கிட்ட பேசலாம்னு நினைக்கிறா. அப்புறம் ஹீரோ அங்கேருந்து கோவமா கிளம்பி போயிட்டான். தங்கச்சிக்கு பர்த்டேக்கு ஸ்பெஷலாக ஒரு கேக் அரேஞ்ச் பண்ணேன்னு அசிஸ்டன்ட் கிட்ட சொல்ல, அதுக்கப்புறம் இங்கே யாயாவோட பர்த்டே, இன்னும் பாய் ஃப்ரெண்ட் வரலையான்னு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்குறாங்க. வந்துருவாரு, அவர் கொஞ்சம் பிஸியாக இருப்பாருன்னு சொல்ல, ஹீரோ கரெக்டாக வரான். நீங்கள் வந்துட்டீங்களா, உங்களுக்காக தான் எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, வாங்கன்னு சொல்ல, பரவாயில்ல உன் பாய் ஃப்ரெண்ட் ரொம்ப அழகா இருக்காருன்னு சொல்ல, திடீர்னு பார்த்தா அங்கே ஒரு கேக் ஒன்று வருது. அந்த கேக்கு ஹீரோயினோட அக்கா கொடுத்தான்னு சொல்ல, உன் அக்கா உங்ககிட்ட நல்லாவே நடந்துக்க மாட்டாங்கன்னு சொன்ன, பரவாயில்ல உனக்காக ப்ரெசென்ட் பண்ணுறாங்க, ரொம்ப க்யூட்டாக அழகா இருக்கு இந்த கேக்னு சொல்ல, கட் பண்ணலான்னு போக அவள் கட் பண்ணா அந்த கேக்கில் ஒரு பாம் இருக்குங்கிற மாதிரி ஹீரோக்கு மெசேஜ் பண்ண, முதல்ல நிறுத்து, கேக்லாம் கட் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு டக்குன்னு வாயினை தூக்கி அந்த கேக் மேல ஊத்த, எதுக்கு இந்த மாதிரி பண்ணீங்கன்னு யாயா கேட்கறா. கையை பிடிச்சி தரன்னு தனியா எடுத்துட்டு வரான். எதுக்கு இந்த மாதிரி பண்ணீங்க, என்னோட கேக் ஏன் இப்படி பண்ணீங்க, என் அக்கா எனக்காக ஃபர்ஸ்ட் டைம் அனுப்பியிருக்கான்னு சொல்ல, உனக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்க அதுதான் அப்படின்னு சொல்லி ஒரு பெண்டன் கொடுக்குறான். சாரி உன்கிட்ட போய் சொல்றேன், உன்னை கஷ்டப்படுத்துறேன்னு எனக்கு தெரியும், ஆனா எனக்கு வேற வழி தெரியல, நான் எப்படி உண்மையை சொல்ல போறேன்னு தெரியலன்னு சொல்லிட்டு அந்த செயினை போட்டு விட, அதுக்கப்புறம் அவளுக்கு ஹாப்பி ஆச்சு, டக்குன்னு ஹக் பண்ணிக்கிறா. நான் உங்க கூட எப்பயுமே ஒன்னா இருக்கணும்னு ஆசைப்படுறேன், ப்ளீஸ் என் கூட ஒன்னா இருங்கன்னு சொல்ல, இதுக்கு மேலே இவளை ஏமாத்த முடியாதுன்னு சொல்ல, என் பர்த்டே கிஃப்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு கிஸ் பண்ணலான்னு பக்கத்துல போக ஹீரோக்கு ஒரு மாதிரி இருக்கு. என் அம்மா காஃபி ஷாப்ல பேசினது உங்களுக்கு கஷ்டமா இருக்கா, தப்பா நினைச்சுக்காதீங்க, நம்ம கல்யாணத்தை பத்தி நான் கொஞ்சம் கொஞ்சமா பேசி புரிய வச்சுக்கிறேன், நம்ம சீக்கிரம் கல்யாணம் பண்ணா எல்லாம் சரியாயிரும்னு சொல்ல, நான் உன்னை பிரேக்கப் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்றான். பிரேக்கப்பா, எதுக்கு திடீர்னு இப்படி ஒரு முடிவு எடுத்தீங்க, ப்ளீஸ் உங்களுக்கு ஞாபகம் இல்லையா, உங்களை அப்ராட்ல நான் தான் பாத்துக்கிட்டேன், பக்கத்துல இருந்து பாத்துக்கிட்டேன், நம்ம 2 பேரும் ஒன்னா இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அழுக ஆரம்பிக்கிறா. அதுக்கப்புறம் ஹீரோக்கு வேற வழி தெரியல, அழுகிறத பார்த்துனே ஹக் பண்ணிக்க, அவ டைட்டா ஹக் பண்ணிக்கிறா. அப்புறம் நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. ஹீரோயின் சொல்றா, இனிமே நான் ஹோட்டல்ல ஸ்டே பண்ணல, நான் வீட்டுக்கே வர போறேன்னு. ஏன் மேடம் திடீர்னு உங்க வீட்டுல ஸ்டே பண்ண போறீங்க? ஒன்னும் இல்ல, எனக்கு தேவைப்படுது, சோ இதுக்கப்புறம் ப்ரொஃபசர் என்ன பார்க்க அடிக்கடி வருவாரு, அதனால நான் வீட்டுல தான் இருக்க போறேன்னு சொல்லிட்டு இருக்கா. திடீர்னு யாரும் வர மாதிரி இருக்கு. யாருன்னு போய் பார்த்தா இவளோட ஃபியான்சே தான். அவன் வந்து இவகிட்ட அப்படியே ஓவரா வலிய ஆரம்பிச்சிட்டான். உன்னை விட்டு எனக்கு வேற எதுவும் இல்ல, அவளை என்னை விட்டு எப்பயோ ஓடி போயிட்டா, நான் உன்னை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன், ஆல்ரெடி நம்ம ஃபேமிலியில டிசைட் பண்ணதான், நம்ம 2 பேரும் ஒன்னா இருக்கலாம்னு சொல்லிட்டு ஹாக் பண்ணலான்னு போக, கோவத்துல அப்படியே ஃப்ளவர் பொக்கே தூக்கி எறிறா. என்னாச்சு அப்படின்னு சொல்லி கத்து நம்ம கத்த அழுக ஆரம்பிச்சிட்டா. இதுக்கு மேல என்னால என்ன பண்றதுன்னு தெரியல, அவ என்கிட்ட வந்து உன்னை பத்தி சொல்லும் போது நான் நம்பி தானே ஆக முடியும், இதுக்கப்புறம் நீ யார்கிட்டயும் போகக்கூடாது, ஃபேமிலிக்காக மட்டும் இல்ல, எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு,
கொஞ்சம் எனக்கு டைம் கொடு, இதுலேருந்து நான் வெளியே வர்றதுக்கு. அதுக்கப்புறம் சாங் ஃபேமிலியில் இருக்க சொத்தெல்லாம் என் பேருக்கு வந்துடும். ஸோ நம்ம 2 பேரும் சேர்ந்து பிஸ்னஸையும் பார்த்துக்கலாம், ஒன்றா இருக்கலாம் அப்படின்னு சொல்ல, சரி என் மேலே உனக்கு கோவம் இல்லைல்ல, சரி நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போக, அதுக்கப்புறம் ஹீரோயின் அழுதுட்டு வர அசிஸ்டன்ட் பையன் கேட்குறா, என்ன மேடம் அழுதுட்டு வரீங்க, என்ன பிரச்சனைன்னு. அது என்னோட ஆக்டிங், ஒன்றும் இல்லை, என்னை நம்ப வச்சு ஏமாத்தினால அவனை நம்ப வச்சு நான் ஏமாத்தணும், அதுக்கு தான் இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அந்த பக்கம் போறா. மேடம் என்ன சொல்றீங்க? ஒன்றும் இல்லை, ஷென்க்கு ஃபோன் பண்ணி எனக்கு உடம்பு சரியில்லை வந்து பார்க்கணும்னு சொல்லு, என் வீட்டுக்கு இனிமேல் அடிக்கடி அவன் இங்கே வரணும், ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் போக, ஓகே மேடம் இதை பற்றி கவலைப்படாதீங்க நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் பார்த்தா அந்த தங்கச்சி யாயா தான் ஒரு டாக்டருக்கு ஃபோன் பண்ணி, எப்படி இன்னைக்கு செக்அப் அவனை நான் கூட்டிகிட்டு வருவேன், அவன் மனசில் அவனோட ஃபர்ஸ்ட் லவ் நான் தானே பதியணும், அதை எப்படியாவது நீ தான் பண்ணணும் டாக்டர் கிட்ட பேசிகிட்டு இருக்கா. கரெக்டாக ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு வரலான்னு சொல்லி பிளான் பண்ணி ஹீரோயின் கூட்டிட்டு அங்கே யாயா வரா. கரெக்டாக ஹீரோயின் ஆப்போசிட்ல வர, ஹீரோயினை பார்த்தோன்னே கையை அப்படி டைட்டாக பிடிச்சிக்கிறா ஹீரோ கிட்ட. நாங்கள் 2 பேரும் செக்அப் போகிறோம்னு சொல்ல, அப்படியா அக்கா என் கூட டின்னருக்கு வரியா, இவரும் என் கூட வருவாருன்னு சொல்ல, எனக்கு வேலை இருக்கு அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். சாரிக்கா வரேன்னு சொன்னார், இப்போ வர மாட்டேன்னு சொல்லிட்டாரு, ஏன்னு தெரில, சரி பரவாயில்ல விடுக்கான்னு சொல்ல, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, இன்னொரு டைம் கண்டிப்பாக மீட் பண்ணலாம் பாய்ன்னு சொல்லிட்டு அந்த பக்கம் ஹீரோயின் போறா. ஹீரோ வேணும்னு தான் அவளை பிளாக் பண்ணுறக்காக அப்படி சொல்லியிருப்பான். அக்கா பாவம் ஏன் தான் இப்படி இருக்கான்னு ஒன்றும் புரியல, சரி பரவாயில்ல ஒரு நாள் அக்காவோட ஃபியான்ஸை இன்வைட் பண்ணும், உங்களுக்கு இன்ட்ரோ கொடுக்குறேன் அப்படின்னு சொல்ல, ஹீரோ அமைதியா இருக்கான். சரின்னு சொல்லி திரும்பி பார்க்க ஹீரோயின் அங்கேருந்து மெசேஜ் பண்றா, நைட்டு டின்னருக்கு என் வீட்டுக்கு நீ வரணும், வந்தே ஆகணும்னு. பட் ஹீரோ அந்த மெசேஜை டெலீட் பண்ணிட்டு கண்டுக்காத மாதிரி அந்த பக்கம் போயிட்டான். அதுக்கப்புறம் ஹீரோக்கு ஒரு மாதிரி கஷ்டமாவே இருக்கு. அப்புறம் ஹாஸ்பிட்டல் செக்அப் போறாங்க. அந்த டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு, உங்க மைண்ட்ல ஏதோ ஒரு பொண்ணோட உருவம் வருதுன்னு சொன்னீங்களா, அந்த பொண்ணோட ஃபேஸ் உங்களுக்கு தெரிஞ்சுதா? இல்ல எனக்கு அது கிளியரா தெரியல, ஆனா அது யாருன்னு எனக்கு தெரியல, அதான் என்னோட ஃபர்ஸ்ட் லவ்வா இருக்கும். உங்களோட ஃபர்ஸ்ட் லவ் வேற யாரும் இல்ல, யாயா தான். நல்லா ஞாபகப்படுத்தி பாருங்க, உங்களை அப்ராட்ல காப்பாத்துறது அவங்க தான். அப்ப இருந்து அவங்க இப்ப வரைக்கும் உங்க கூடயே இருக்காங்க, உங்க மனசுல அவங்க மட்டும்தான் இருக்காங்க, நீங்க அவங்கள தான் லவ் பண்றீங்க, உங்களோட லவ் அவங்க தான், வேற ஃபேஸ் எல்லாம் எதுவும் உங்களை சுத்தி வராது. முடிஞ்ச அளவுக்கு அவங்க கூடயே இருக்கும்போது உங்க அட்மாஸ்பியர் பழைய ஞாபகம் எல்லாம் திரும்ப கொண்டு வரும். அதனால சீக்கிரமா கல்யாணம் பண்ணிட்டு செட்டில் ஆகிற வழியை பாருங்கன்னு சொல்ல, ஹீரோக்கு ஒரு ஃபேஸ் ஞாபகம் வருது, ஆனா அந்த ஃபேஸ் யாருன்னு கிளியரா தெரியல. அந்த முகம் ஏன் எனக்கு ஞாபகம் வர மாட்டேங்குதுன்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்க, யாயா வந்து கத்ரா ஹீரோட பேர் சொல்லி. டக்குன்னு கண்ணை திறந்து பார்க்க, என்னாச்சு எனக்கு? ஒன்றும் இல்லை, ட்ரீட்மெண்ட் எப்படி போயிட்டு இருக்கு டாக்டர் அப்படின்னு யாயா கேட்க, அவங்களோட மனசுல இருக்க உங்களோட முகம் தான் திரும்ப திரும்ப ஞாபகம் வருது, கண்டிப்பா அவர் கியூர் ஆயிடுவார்னு சொல்ல, இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்குன்னு சொல்லி யாயா சொல்றா. எனக்கு சந்தோஷமா இருக்கு, எதை பத்தி கவலைப்படாதீங்க, எல்லாம் சரியாயிரும்னு சொல்ல, சரி நான் கொஞ்சம் வெளியே இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த பக்கம் ஹீரோ போயிட்டாங்க. நீ சொன்னபடி எல்லாத்தையும் சொல்லிட்டேமா, அந்த மனசுல இருக்க பொண்ணு நீ தானே ஆணி மாதிரி அவனுக்கு பதிஞ்சிருச்சுன்னு சொல்ல, இது இப்படியே கண்டினியூ ஆகட்டும்னு சொல்ல, அதுக்கப்புறம் அந்த டாக்டர் கேட்கிறாரு, பழைய ஞாபகம் திரும்ப வந்துச்சுன்னா கண்டிப்பா அந்த முகம் நீ இல்லைன்னு தெரிஞ்சா என்ன பண்ணுவாரு, அதை பத்தி இப்ப பேசாதேன்னு சொல்லிட்டு, இது உன் பர்த்டேக்கு நான் கொடுக்குற கிஃப்ட், உன் பொண்ணுக்கு கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போறா. அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா நிறைய பணம் இருக்கு. அந்த டாக்டர் பணத்துக்காக போய் சொல்லியிருப்பாரு போல. அதுக்கப்புறம் ஹீரோயின் கிட்ட இருந்து ஒரு லொகேஷன் வருது, உடனே இங்க வா அப்படின்னு. ஹீரோ அமைதியா பார்த்துட்டு இருக்கான். எனக்கு சந்தோஷமா இருக்கு, எல்லாம் சரியாயிரும், எப்படி நீ என் கூடயே இருக்க போற அப்படின்னு சொல்லி யாயா பேசிட்டு இருக்க. அடுத்து ஹீரோயினை பாக்குறதுக்காக வரா. கரெக்டா அங்க வந்த உடனே அசிஸ்டன்ட் பையன் வந்து சொல்றான், அவங்களுக்கு உடம்பு சரியில்லை, ரொம்ப ஸ்டொமக் பெயின், சாப்பிடவே இல்லை, படுத்திருக்காங்க, ஸோ நான் தான் பக்கத்துல இருந்து பாத்துக்கிட்டேன், நீங்க பாத்துக்கங்க நான் வரேன்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் பையன் போக, ஹீரோங்க கிட்ட போறான். என்னை பார்க்கத்தான் வந்தே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஹீரோயின் எந்திரிக்கிறா. எதுக்கு நடிக்கிறேங்கிற மாதிரி பார்த்துட்டே இருக்க, நடிக்கலாம் இல்லை, உண்மையா உடம்பு சரியில்லை, பட் என்னை பார்த்துக்கா ஆள் இல்லை, நான் சொன்னதை கேட்டு நீ என்கிட்ட வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ங்களா, இல்லை உண்மையா உடம்பு சரியில்லை, பட் என்னை பார்த்துக்கா ஆள் இல்லை, நான் சொன்னதை கேட்டு நீ என்கிட்ட வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்னு சொல்ல, இங்கே பாரு நான் ஒன்றும் ஒன்ன மாதிரி இல்லை, நீ சொல்றதெல்லாம் கேட்கணும்னு எனக்கு அவசியம் இல்லைன்னு சொல்ல, நீ கேட்ப, கண்டிப்பா கேட்ப, நீ எனக்கு மட்டும் தான் சொந்தம்னு சொல்லிட்டு டக்குன்னு ஹக் பண்ணிக்கிறா. இதை பார்க்கும்போது ஹீரோக்கு ஏதோ ஒன்று ஞாபகம் வருது, அந்த முகம் ஹீரோ தான் இருக்கான், இருக்கா பொண்ணு யாரு அப்படின்னு சொல்லி ஹீரோ யோசிச்சுட்டே இருக்கான். ஆனா ஹீரோயின் கூட இருக்கும்போது அவனுக்கு எதுவுமே ஃபீல் ஆகல, 2 பேரும் இன்டிமேட்டா இருக்காங்க. அதுக்கு அடுத்த காலையில ஹீரோ கரெக்டா வர, அசிஸ்டன்ட் போய் ஹீரோவை பார்த்துட்டு அப்படியே ஜொல்லு ஊத்திட்டு நிக்கிறான். எக்ஸ்கியூஸ் மீ, என்ன அவனையே பார்த்துட்டு இருக்காங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்ல, ஹீரோ அந்த பக்கம் போக, சாருக்கு எல்லாம் ஞாபகம் வந்துருச்சா மேடம் அப்படின்னு சொல்லி அசிஸ்டன்ட் கேட்கறான். அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், மேடம் சீக்கிரம் ஏதாவது ஒன்று பண்ணுங்க, உங்களுக்கு ஒன்று தெரியுமா, ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்றாங்க, அதுல சின்ன மேடம் எப்படியாவது நம்ம சாரை கூட்டிட்டு போய் இன்ட்ரோ கொடுக்கணும்னு பார்த்துட்டு இருக்காங்கன்னு சொல்ல, அதே மாதிரி அன்னைக்கு பார்ட்டிக்கு அங்க யாயாவும் ஹீரோவை கூட்டிட்டு போய் எல்லாருக்கும் இன்ட்ரோ கொடுக்குறா. அவங்க அப்பாட்ட சொல்றா, அவங்க அப்பா வந்து சீக்கிரமா கல்யாணத்தை அரேஞ்ச் பண்ணலான்னு சொல்லிட்டு இருக்க. அடுத்து நம்ம ஹீரோயினும் அவளோட ஃபியான்சேவும் வராங்க. ஹீரோக்கு இதை பார்க்கவும் சுத்தமா பிடிக்கவே இல்லை, வேணும்னே ஹீரோவை வெறுப்பேத்து தான் அங்க வந்திருப்பா. அதான் அவங்க கூட வந்திருக்கதை பார்த்துட்டு ஹாப்பி ஆயிடுச்சு அப்பாக்கு, சந்தோஷமா இருக்கு, 2 பேரும் ஒன்னா வந்திருக்கீங்கன்னு சொல்ல, நம்ம அந்த பக்கம் போல வாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாயா வந்து ஹீரோ கூட்டிட்டு போக, ஹீரோயினை திரும்பி பார்க்க இடுப்புல எல்லாம் கை வச்சிருக்கான் அந்த ஃபியான்சே பையன். ஹீரோக்கு சுத்தமா பிடிக்கல, அப்படியே அதை பார்க்க பத்திக்கிட்டு வருது. இந்த ஆக்ஷன்ல ஒரு டைமண்ட் நெக்லஸ் வரும், அது
எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அது வாங்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். எப்படியாவது வாங்கணும். அதை வாங்கி அம்மாவை இம்ப்ரெஸ் பண்ணிடணும்னு நினைக்கிறேன் இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு யாயா சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ அதெல்லாம் கண்டுக்கல. அவன் அமைதியா இருக்கான். ஏன் உங்க ஃபேஸ் ஒரு மாதிரி ஆச்சு? உங்களுக்கு ஏதாவது ஃபீல் பண்ற மாதிரி இருக்கு? என்ன பிரச்சனைன்னு சொல்ல, ஒண்ணும் இல்ல. அங்க பாத்தீங்களா என் அக்காவையும் ஃபியான்சேவையும் எவ்வளவு ஹாப்பியா இருக்காங்கன்னு. அதே மாதிரி சீக்கிரமா நமக்கும் கல்யாணம் ஆயிரும், நம்மளும் ஹாப்பியா இருப்போம். அவங்க கல்யாணம் மாதிரி நம்ம கல்யாணத்தை ஃபிக்ஸ் பண்ண சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஆனா ஹீரோக்கு சுத்தமா பிடிக்கவே இல்ல. அதுக்கப்புறம் அந்த நெக்லஸை கொண்டு வராங்க. அந்த நெக்லஸ் வந்து 80 லட்சம்னு சொல்ல, டக்குன்னு இது 80 லட்சமா இருந்தாலும் சரி 80 மில்லியனா இருந்தாலும் சரி என்னை தவிர வேற யாரும் வாங்க முடியாதுன்னு சொல்லி நம்ம ஹீரோயினோட ஃபியான்சே பையன் சொல்றான். அதை ஹீரோயினுக்கு கல்யாணத்துக்காக பிரசன்ட் பண்றேன்னு சொல்ல, இதெல்லாம் பாக்குற ஹீரோக்கு சுத்தமா பிடிக்கல. அதுக்கப்புறம் யாயா வரா. ஹீரோ கூட்டு வந்து பிரதர் இன்லா எனக்கு ஹாப்பியா இருக்கு நீங்க 2 பேரும் இந்த மாதிரி ஒண்ணா வந்திருக்கிறதுன்னு சொல்லி இன்ட்ரோ கொடுக்க, இவளுக்காக தான் நான் இங்க வந்தேன். இவளுக்கா இந்த நெக்லஸ் ரொம்ப அழகா இருக்குல்ல, ரொம்ப சூப்பரா இருக்குல்லன்னு சொல்லி பேசிட்டு இருக்க, சரி நான் அந்த பக்கம் போறேன் எனக்கு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பக்கம் ஃபியான்சே போக ஃபாலோ பண்ணிட்டு ஹீரோயினும் போறா. போறவ டக்குன்னு ஹீரோவோட கையில லைட்டா டச் பண்ணிட்டு அந்த பக்கம் போக, பழசு எதுவும் ஞாபகம் வர்ற மாதிரி இருக்கு. ஹெட்போன் போட்டு பாட்டு கேட்டுட்டு இருக்கும்போது யாரோ ஒரு பொண்ணு பக்கத்துல இருக்க மாதிரி இருக்கு. அதை யாயா கிட்ட கேக்குறா, உனக்கு ஒண்ணு ஞாபகம் இருக்கா? நான் MP3 பிளேயர்ல ஹெட்போன் போட்டு சாங் கேட்பேனா? அது எனக்கு தெரியலையே. எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் நீங்க அந்த மாதிரி கேட்டதே இல்லை அப்படின்னு சொல்றா. இருந்தாலும் ஹீரோக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஒரு நிமிஷம் இரு வரேன்னு சொல்லிட்டு அவனும் அந்த பக்கம் போக, இங்கே பார்த்தா நம்ம ஹீரோயினும் ஃபியான்சே பையனும் பேசுறான். நீ சொன்னது எல்லாத்துக்கும் நான் ஓகே சொல்லிட்டேன். சீக்கிரமே என்ன கல்யாணம் பண்ணிக்கோ. நம்ம 2 ஃபேமிலி ஒன்னாயிடும் அப்படின்னு சொல்லி அந்த ஃபியான்சே பையன் ஹீரோயின் கிட்ட கேட்க, இங்க பாரு ஆல்ரெடி உன்கிட்ட நான் சொல்லிட்டேன். கொஞ்சம் வெயிட் பண்ணு. இப்போதைக்கு என்னால எந்த ஒரு டிசிஷனையும் எடுக்க முடியாது. 2 ஃபேமிலியும் கோஆப்ரேட் பண்ணி தான் கல்யாணத்துக்கு ஓகே சொல்லியிருக்காங்க. பிசினஸை பொறுத்த வரைக்கும் இது பிசினஸ் மேரேஜ் தான். ஆனா அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ யோசிக்கலான்னு வரா. இது எல்லாத்தையும் ஹீரோ தள்ளி நின்று பாக்குறான். ஹீரோ பாக்குறான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஹீரோயின் வேணும்னே அவங்க கிட்ட க்ளோஸா இருக்க மாதிரி காட்டிக்கிறா. ஏன்னா அப்பதான் நம்ம சாருக்கு கொஞ்சம் ஜெலஸ் ஆகும், பொசசிவ் ஆவான், எப்படியாவது வந்து உண்மையை சொல்லுவான்னு. அதே மாதிரி ஹீரோக்கு இங்க கடுப்பா இருக்கு. அவ ஹக் பண்ணிருக்கிறத பார்க்க கோமா அந்த பக்கம் போக, அதுக்கப்புறம் அவனை பிடிச்சி தள்ளி விட்டு, இங்க பாரு உன் மேல எனக்கு எப்பயுமே இன்ட்ரெஸ்ட் இருந்தது கிடையாது. அதை முதல்ல புரிஞ்சுக்கோ. இந்த நெக்லஸை உனக்கு ஏத்த பொண்ணுக்கு போடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போக அவனுக்கு ஒன்றும் புரியல. இப்பதான் நல்லா பேசுறா. அதுக்கப்புறம் பார்த்தா ஏன் இப்படி ஆயிட்டான்னு. அப்புறம் நம்ம ஹீரோயின் தான் காட்டுறாங்க. ஸ்மோக் பண்ணிட்டு இருக்க ஹீரோ வரான். எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க? நீ நினைக்கிற மாதிரி அவன் நல்லவன் கிடையாது, உன்னை ஏமாத்துற ஒரு பிளே பாய் அப்படின்னு சொல்ல, பரவாயில்ல சாருக்கு ஜெலஸ் ஆயிடுச்சு போல இருக்குன்னு ஹீரோயின் கேட்க, ஜெலஸ்லாம் இல்லை, உன் மேல இருக்க அக்கறையில தான் சொன்னேன். என் மேல அக்கறையா? உன் ஃபியான்சே விட என் மேல உனக்கு என்னமா அக்கறை அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் அப்படி பக்கத்துல போயிட்டே இருக்கா. ஹீரோ எதுவுமே பேசல. எனக்கு ஜெலஸ் கிடையாதுன்னு சொல்றேன்ல. அப்படியா, சரி ஓகே, அப்போ உண்மையை சொல்லு. நீயும் பிரேக்கப் பண்ணிட்டு வந்துரு, நானும் பிரேக்கப் பண்ணிடுறேன், நம்ம 2 பேரும் ஈஸியா கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு பேசிட்டே இருக்க, திடீர்னு பார்த்தா ஃபியான்சே பையன் வரா. பயத்துல டக்குனு ஹீரோயின் அந்த பக்கம் தள்ளி நிக்கிறாங்க. டோர் லாக் ஆயிடுச்சு. இந்த பையன் எட்டி எட்டி பார்த்துட்டு இருக்கான். இங்க பார்த்தா இங்க 2 பேரும் டீப்பா கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இவனுக்கு இங்க டென்ஷனா இருக்கு. எங்க போனான்னு தெரியலையே. இங்க தானே வந்தா அப்படிங்கிற மாதிரி கடுப்பா இருக்கு. சுத்தி பார்த்துட்டு ஃபோன் பண்ணி, இங்க பாரு மிஸ் சாங் இங்க வந்தாங்களான்னு பார்த்து சொல்லு, அவன் இங்கேருந்து வெளியே போயிட்டாளான்னு பார்த்து சொல்லுன்னா, யாருக்கோ ஃபோன் பண்ணி இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு அவன் அங்கிருந்து போயிட்டான். அவன் போயாச்சுங்கிற மாதிரி ஹீரோயினை பார்க்க, அடுத்து ஹீரோ அப்படி டீப்பா கிஸ் பண்ண, இங்கே பார்த்தா யாயா அவங்க அம்மா திட்டிட்டு இருக்காங்க. உனக்கு கொஞ்சம் கூட அறிவிலையடி, போய் ஒரு ப்ரொஃபஸரை செலக்ட் பண்ணியிருக்க, உன் அக்காவை பார்த்தியா எவ்வளோ பெரிய பணக்காரனை பிடிக்க போறான்னு, நீ ஏன் இந்த மாதிரி இருக்கேன்னு சொல்ல, அம்மா நீ கொஞ்சம் பேசாம இரு, எனக்கு அவனை பிடிச்சிருக்கு, நான் அவனை தான் லவ் பண்றேன், லவ் பண்ணாம ஒருத்தர் கல்யாணம் பண்ணல எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லி அவ ஒரு பக்கம் கத்திட்டு இருக்கா. இப்படி லூசு மாதிரி பேசிட்டு இருக்காத, வா போல அப்படின்னு சொல்ல, எல்லாரும் போயாச்சு, இன்னும் அவனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சி தரத்தரன்னு எடுத்துட்டு போக, அதுக்கப்புறம் ஹீரோயின் 2 பேரும் இங்கே அப்படியே இன்டிமேட்டா இருக்காங்க. 2 பேரும் அதுக்கப்புறம் அங்க வீட்டுக்கு போயாச்சு. அங்கேயும் போய் ஹீரோயின் கூட இன்டிமேட்டா இருக்கான். இந்த டைம் ஹீரோயின் கேட்காமே ஹீரோ கூட இருக்கா. ஆனா ஹீரோக்கு ஏதோ பழசெல்லாம் ஞாபகம் வர மாதிரி இருக்கு. எனக்கு இவ கூட இருக்கும்போது மட்டும் ஏதோ தோணுதுங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டே தான் இருக்கான். அதுக்கப்புறம் மார்னிங் ஹீரோயின் தூங்கிட்டு இருக்க. ஹீரோ எந்திரிச்சு பார்க்க, அங்க இருக்க போனை பார்க்கும்போது அதுல ஏதோ ஒரு போட்டோ இருக்கு. டக்குன்னு அதை தூக்கிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டான். ஆக்சுவலி இது ஹீரோயினோட போன் தான். வீடியோவை டெலீட் பண்ணுறதுக்காக தூக்கிட்டு போயிட்டான். அதுக்கப்புறம் இங்கே நம்ம யாயா வரா. யாயா கிட்ட அம்மா சொல்கிறாங்க, அவனை பாதியில் விட்டுட்டு போனான், நீ அதை பற்றி ஃபீல் பண்ணிட்டு இன்னும் இருக்கியா? அவனை பார்க்க போறேன்னு கிளம்புற, அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நீ வெயிட் பண்ணு, உனக்கு ஒரு நல்ல மாப்பிளையே நான் பார்த்து தரேன், கொஞ்சம் பணக்காரனா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்ல, அம்மா இதுக்கப்புறம் எதுவும் பேசாதம்மா, எனக்கு அவனை தான் பிடிச்சிருக்கு, நான் அவனை தான் லவ் பண்ணுறேன், அவனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன், இது என்னோட 3 வருஷத்தாவும், அவன் தான் எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி புலம்பிட்டு இருக்கா. அடுத்து நம்ம ஹீரோ இங்கே வந்தால் மொபைல் ஓப்பன் பண்ணி பார்த்தா ஹீரோயினோட ஃபோனில் ஹீரோ இருக்க மாதிரி இருக்கு. கால் இது சூலேஸ் கட்டி விடுற மாதிரி ஒரு போட்டோ வச்சிருக்கா. அது அப்படியே அவன் கண்ணு முன்னாடி வருது. ஒருவேளை அந்த பொண்ணு இவளா இருப்பாளோ அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிட்டே இருக்கா. ஆனா அந்த முகம் மட்டும் எனக்கு ஞாபகம் வரலன்னு திங்க் பண்ண, அடுத்து ஃபோன் வருது. நான் அவன்கிட்ட கொஞ்சம் பேசணும், ரெஸ்டாரண்ட்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் வான்னு சொல்லி யாயா கூப்பிட ஹீரோவும் போறான். அங்க போனா ஹீரோட கையை பிடிச்சா அவ கெஞ்ச ஆரம்பிச்சிட்டா. இங்க பாரு, என் மேல கோவமா, நேத்து ஏன் பாதியில என்னை விட்டுட்டு போனேன்னு எனக்கு ஏதோ ஞாபகம் வர்ற மாதிரி இருக்கு, அந்த ஞாபகத்துல வர்ற பொண்ணு நீயா இல்லையோன்னு தோணுதுன்னு சொல்ல, மறந்துட்டீங்களா? அப்ராட்ல இருந்து இப்ப வரைக்கும் உங்களை நான் தான் உங்க பக்கத்துல இருந்து பாத்துக்கிறேன், உங்களுக்கு மறந்துருச்சுன்னு நினைக்கிறேன், ப்ளீஸ் நான் சொல்றதை புரிஞ்சுக்க
புரிஞ்சுக்கங்க, அந்த பொண்ணு நான் தான் உங்களோட ஃபர்ஸ்ட் லவ்னு சொல்லி எவ்வளவோ ட்ரை பண்றா ஹீரோ கிட்ட நம்ப வைக்க. ஆனா ஹீரோக்கு ஒரு மாதிரி இருக்கு. கொஞ்ச நாள் நம்ம 2 பேரும் மீட் பண்ணாம இருந்தா நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. என் மனசுல இருக்க பழைய ஞாபகம் எனக்கு திரும்ப வரணும். அதுக்கப்புறம் தான் எதுவா இருந்தாலும்னு சொல்லிட்டு டக்குன்னு அந்த பக்கம் போக, என்ன பிரேக்கப் பண்ணிட்டு போறியா அப்படிங்கிற மாதிரி கத்திக்கிட்டே இருக்கா அவ. ஹீரோ அதை பத்தி கண்டுக்காம அங்கிருந்து கிளம்பிட்டான். ஒருவேளை அவனுக்கு வேற ஏதோ பொண்ணு பிடிச்சிருக்கோ, அந்த பொண்ணு என் அக்காவா இருப்பாளோ, விடமாட்டேன், கண்டிப்பா விடமாட்டேன், அவன் எனக்கு தான் வேணும்னு சொல்லி கத்துன்னு இந்த ரெஸ்டாரண்ட்ல நின்று கத்திட்டு இருக்கா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அங்கிருந்து கிளம்பிட்டான். ஹீரோக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஹீரோனோட போன் எடுத்து ஏதாவது கிடைக்குமான்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துட்டு இருக்கான். அந்த போன் வேற லாக்ல இருக்கு. செம்ம கடுப்பாயிடுச்சு அவனுக்கு. அதுக்கப்புறம் இங்க நம்ம ஹீரோயின் கிட்ட அசிஸ்டன்ட் பையன் வந்து பிசினஸ் விஷயமா பேசிட்டு இருக்கான். மேடம், இந்த டீல் மட்டும் ஓகே ஆயிடுச்சு, எல்லாமே நமக்கு கரெக்ட் ஆயிரும் சார், நீங்க என்ன சொன்னாலும் ஏத்துப்பாருன்னு சொல்லி அதுக்காக தான் இத்தனை நாள் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். கண்டிப்பா நான் சொல்றது அப்பா கேட்டுதான் ஆகணும், வேற வழி இல்ல. எப்படியாவது இந்த பிசினஸ் மட்டும் ஓகே ஆச்சுன்னா போதும். அது மட்டும் இல்லாம அந்த ஹுவாயின் ஃபேமிலியோட பிரேக்கப் இப்ப நடக்க போகுது. கல்யாணத்தை கேன்சல் பண்ண போறேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோன்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் 2 பேரும் வெளியே வர அங்க பார்த்தா கோவமா நம்ம தங்கச்சி ஆயா கிளம்பி போயிட்டு இருக்கா. அப்பதான் அசிஸ்டன்ட் பையன் சொல்றா 2 பேரும் பிரேக்கப் பண்ணிட்டாங்கன்னு. அப்படியா, அப்ப இப்பயே போய் என்ன மீட் பண்ணு, நான் போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு காலேஜுக்கே வந்துட்டா. நீ எதுக்கு இங்க வந்தேன்னு ஹீரோ கேட்க, உன்னை பார்க்க தான் வந்தேன், உனக்கு பிரேக்கப் ஆயிடுச்சுன்னு கேள்விப்பட்டேன், எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு, அதான் உன்னை கம்ஃபர்ட் பண்றதுக்காக வந்தேன். பிரேக்கப் ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் நம்ம எல்லாரும் முன்னாடியுமே ஜாலியா ஒன்னா இருக்கலாம், க்ளோஸா இருக்கலாம், யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க, என்ன சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஹக் பண்ணிக்க ஹீரோக்கு சுத்தமா பிடிக்கல. பிடிச்சி தள்ளி உள்ளான்னு பார்க்க ஒரு பொண்ணு அங்க வந்து நிக்கிறா. அந்த பொண்ணை பார்த்துட்டு அப்படியே ஹீரோக்கு ஒரு மாதிரி இருக்கு. ரிப்போர்ட் கொடுக்க தான் வந்திருப்பா, ஸ்டூடெண்ட் போல. நீ எதுக்கு இங்க வந்த? சார், ரிப்போர்ட் கொடுக்க வந்தேன். அப்புறம் நான் கேள்விப்பட்டேன் உங்களுக்கு ஆல்ரெடி கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குன்னு, இவங்க யார் அப்படின்னு சொல்லி கேட்க, நான் இவனோட க்ளோஸ் ஃப்ரெண்டு, ஸோ பிரேக்கப் ஆனனால கம்ஃபர்ட் பண்றதுக்காக வந்திருக்கேன், வேற ஒன்றும் இல்லைன்னு சொல்ல அந்த பொண்ணுக்கே ஒரு மாதிரி இருக்கு. ஸோ இதை பத்தி ரூமர் எல்லாம் எதுவும் ஸ்ப்ரெட் பண்ணிடாதம்மா, புரியுதா அப்படிங்கிற மாதிரி சொல்ல அந்த பொண்ணு பாட்டுக்கு முழிச்சிட்டு நிக்கிறா. அதுக்கப்புறம் ஹீரோயினை கூட்டிட்டு வந்து ஹீரோ கத்துறான். இங்க பாரு, ஆல்ரெடி நான் உன்கிட்ட சொல்லிட்டேன், உன் மேல எனக்கு இன்ட்ரெஸ்டே இல்லைன்னு. திரும்ப திரும்ப எதுக்கு இந்த மாதிரி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்ல டக்குன்னு ஹீரோயின் போய் கிஸ் பண்றா. இது யாரோ ஒருத்தவங்க போட்டோ எடுத்துட்டு இருக்காங்க. ஹீரோக்கு செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு. நான் தான் சொல்லிட்டேன்ல, அவளை பிரேக்கப் பண்ணாலும் சரி உன்னை என்னால சூஸ் பண்ண முடியாது, உன்ன மாதிரி ஒரு பொண்ணு எனக்கு வேணான்னு சொல்ல, உண்மையாவே நான் உனக்கு வேணாமா அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் கேட்க, ஹீரோயின் கூட ஒன்னா இருந்தது ஹீரோக்கு ஞாபகம் வருது. இருந்தாலும் அவன் மனசுனால ஏத்துக்கவே முடியல. இங்க பாரு, நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், நீ கண்டிப்பா எங்கன்னு புரிஞ்சுப்ப, என் கூட சாப்பிடவான்னு சொல்லி கூப்பிட, என்னால வர முடியாது, உனக்கு பஸ்டா நீ போய் சாப்பிடு அப்படின்னு சொல்ல, ஓ சாப்பிட போடுமா, வேணா ஒண்ணு பண்ணு, நானே இங்கேயே உன்னோட காலேஜ்லயே இங்கேயே சமைச்சு இங்கேயே சாப்பிடலாம், ஓகேவா அப்படின்னு சொல்ல, ஏன் இப்படி என்ன டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க, இப்ப என்ன உனக்கு சாப்பிட வரணும் அவ்வளவுதானே, வந்து தொலை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ போறான். ஹீரோ ஃபாலோ பண்ணிட்டு ஹீரோயினும் போறா. கண்டிப்பா ஒரு நாள் என்ன புரிஞ்சுப்ப அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டே தான் போறா. ஹீரோக்கு செம்ம கடுப்பா இருக்கு. அப்புறம் 2 பேரும் ரெஸ்டாரண்ட் போய் சாப்பிடுறாங்க. எனக்கு ஊட்டி விடுன்னு சொல்றா. இங்க பாரு, சாப்பிட்றேன்னா சாப்பிடு, நான் சாப்பிட்டேன், நான் கிளம்புறேன் அப்படின்னு ஹீரோ சொல்றான். இங்க பாரு, இப்ப மட்டும் நீ எனக்கு ஊட்டி விடல, உன் காலேஜ்னு சொல்ல, அம்மா தாயே இந்தா சாப்பிடு அப்படின்னு சொல்லி ஊட்டி விடுறான். நீ இந்த மாதிரி ஊட்டி விடுறது என்கிட்ட க்ளோஸா இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்ல, எதுக்கு என்ன இப்படி கஷ்டப்படுத்திட்டு இருக்க, எப்பதான் இதை நிறுத்துவ, உனக்கும் கல்யாணம் ஆக போகுது, ஏன் என்ன டார்ச்சர் பண்றேன்னு சொல்ல, நான் எப்ப சொன்ன அவனை கல்யாணம் பண்ணிப்பேன்னு, அவனெல்லாம் என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாது, எனக்கு ஒரு ஃபர்ஸ்ட் லவ் இருந்தது, அந்த லவ் இப்பயும் என்கிட்ட அப்படியே இருக்கு அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிக்கிறா. சேம் டைம் அங்க தங்கச்சியை பார்த்தா கண்டினியூவா ஹீரோக்கு போன் பண்ணிட்டே இருக்கா. காலேஜுக்கு வெளியே நின்று ஹீரோ வருவான்னு ஹீரோவை காணும், எங்க போனான்னு புரியாம இருக்க ஒரு பொண்ணு வரா. உங்க சிஸ்டர் நினைக்கிறேன், ஒரு பொண்ணு வந்து கூட்டிட்டு போனாங்கன்னு சொல்ல செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு அவளுக்கு. அப்படியே கத்திட்டு நிக்கிறா. ஹீரோ சொல்றான், நீ என்ன பண்ணாலும் சரி, அவளை பிரேக்கப் பண்ணாலும் உன்னை என்னால சூஸ் பண்ணவே முடியாது, உன் மனசுல நான் இல்லையா அப்படின்னு ஹீரோயின் கேக்குறா. என் மனசுல நீ இல்ல, உன்னை பார்த்தாலே எனக்கு கோவம் தான் வருது, நீ என்ன டார்ச்சர் பண்ணி அடையணும்னு நினைக்கிற, அது நடக்காதுன்னு சொல்ல, அப்ப என் கூட நீ இத்தனை நாள் ஒன்னா இருந்திருக்க, சோ ஆசைப்பட்டு தானே இருந்த அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் கேக்குறா. அதுதான் ஏன்னு எனக்கே புரியலங்கிற மாதிரி ஹீரோ யோசிக்கிறான். சேம் டைம் மெசேஜ் பண்ணி பாக்குறா இங்க தங்கச்சி, நான் உன்னை மீட் பண்ணும், ஒரே ஒரு டைம் உன்கிட்ட பேசணும் ப்ளீஸ் அப்படின்னு. எந்த ரிப்ளே வரல. எங்க இருக்கான்னு புரியாம செம்ம கடுப்பா இருக்க. ஒரு போட்டோ வருது 2 பேரும் கிஸ் பண்ற மாதிரி, அதை பார்க்கவும் செம்ம கடுப்பா இருக்கு அவளுக்கு. அப்புறம் ஹீரோயின் ஒரு குட்டி பிளாஷ்பேக்கை யோசிச்சு பாக்குறா. ஹீரோவும் ஹீரோயினும் ஒன்னாதான் காலேஜ்ல படிச்சிருப்பாங்க. அப்பவே ஹீரோவை பிடிச்சிருக்கும் ஹீரோயினுக்கு. 2 பேரும் ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிட்டு லைப்ரரியில மீட் பண்ணிட்டு லவ் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு இடையில நடந்த மூமெண்ட் எல்லாமே காட்டுறாங்க. 2 பேரும் ஒருத்தர் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சு லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ண கடைசியில பிரேக் அப்னு ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் தான் ஹீரோக்கு பழசெல்லாம் மறந்துருக்கும். இப்ப ஹீரோயினுக்கு அதெல்லாம் ஞாபகம் வருது. என் கூட அவ்வளோ க்ளோஸா இருந்த நீ இப்போ என்னை விட்டு விலகி இருக்க அப்படிங்கிற மாதிரி யோசிக்க, கண்டிப்பா ஒரு நாள் புரிஞ்சுப்பான்னு யோசிச்சுட்டு இருக்க. சேம் டைம் தங்கச்சி வரா. ஓ அப்ப என்ன பிரேக்கப் பண்ணதுக்கு காரணம் இவதானா, இவ்வளவு நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறியா, அதனாலதான் என்ன பிரேக்கப் பண்ணியா அப்படிங்கிற மாதிரி கத்துன்னு கத்துறா. இங்க பாரு, கொஞ்சம் அமைதியாருன்னு ஹீரோ சொல்றான். என்னால இருக்க முடியாது, நான் சொல்றது நீங்க புரிஞ்சுக்கவே மாட்டீங்களா, ப்ளீஸ் நான் சொல்றது கேளுங்க, எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க ப்ளீஸ்ன்னு சொல்லிட்டு அப்படியே பின்னாடி போய் ஹக் பண்ணிக்கிறா. ஹீரோக்கு சுத்தமா பிடிக்கல. நான் சொல்றதை புரிஞ்சுக்கோ, இதுக்கப்புறம் என்னால எந்த ஒரு டிசிஷன் எடுக்க முடியாதுன்னு சொல்ல,
என்னால உங்களை விட்டு இருக்க முடியாது. வாங்க இப்பவே நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம். ப்ளீஸ் நான் சொல்றத புரிஞ்சுக்கோங்க. நீங்க என்ன லவ் பண்ணவே இல்லையா அப்படின்னு சொல்ல, உடனே அப்படியே ஹீரோயின் சிரிச்சுட்டே இருக்கா. அவளை பார்க்க பார்க்க செம்ம கடுப்பா இருக்கு எங்க தங்கச்சிக்கு. தங்கச்சி கத்திக்கிட்டே இருக்கா. அதை கேட்காம ஹீரோ அந்த பக்கம் போக கத்தி எடுத்துட்டு அப்படியே கையை கட் பண்ணிட்டு கீழே விழுந்துட்டா. அதுக்கப்புறம் அவளுக்கு ரொம்ப சீரியஸா இருக்கு. ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்க. இப்ப கொஞ்சம் கியூர் ஆயிட்டா. சோ கண்ணை திறந்து பார்த்த உடனே ஹீரோ தான் கூட இருக்கான். ப்ளீஸ் நீ என்னை விட்டு போயிடாத. கண்டிப்பா சீக்கிரமா நம்ம லைஃப் நல்லா ஹாப்பியா இருக்கும். உனக்கு ஞாபகம் இருக்கா? அப்ராட்ல இருந்தப்ப நம்ம 2 பேரும் நமக்கான உலகத்துல இருந்தோம். அதே மாதிரி இருக்கணும்னு ஆசைப்படுறேன். ப்ளீஸ் நான் சொல்றது புரிஞ்சுக்கோன்னு சொல்லிட்டு கெஞ்சி கெஞ்சின்னு கெஞ்சுறா. ஹீரோ அதெல்லாம் கேட்கற மாதிரி தெரியல. ஒரு நிமிஷம் இரு நான் உனக்கு சாப்பாடு கொண்டு வரேன்னு சொல்லிட்டு வெளியே போறான். ஹீரோயின் கிட்ட இருந்து காலும் மெசேஜ் வந்துட்டே இருக்கு. அவன் நம்பரை பிளாக் பண்ணிட்டு அவளை விட்டு தள்ளி இருக்கணும்னு யோசிக்கிறான். சேம் டைம் நம்ம ஹீரோயின் ஏதோ ப்ராஜெக்ட்ல மாட்டிக்கிட்டா போல. சோ நிறைய லாஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லி அசிஸ்டன்ட் பையன் சொல்லிட்டு இருக்கான். டேங் ஃபேமிலி தான் ஏதோ சதி பண்ணிருக்குன்னு நினைக்கிறேன் மேடம்னு சொல்ல, அதை நான் பாத்துக்கிறேன், அதை நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன்னு சொல்ல, அதுக்குள்ள அப்பா வர சொன்னாருன்னு சொல்லி ஒருத்தன் வந்து கூப்பிடுறான். அப்பாவை பார்க்கலாம்னு சொல்லி போக அப்பாவுக்கு செம்ம கடுப்பு. எல்லாத்தையும் லாஸ் பண்ணி வச்சிருக்க. நான் சொல்றதை கேளு. முதல்ல டேங்க கல்யாணம் பண்ணி லைஃப்ல செட்டில் ஆற வழியை பாரு. ஆமா நீ டேங்க கல்யாணம் பண்ணா மட்டும்தான் இதுக்கான சொல்யூஷன் கிடைக்கும். நம்மளோட ஃபேமிலி பேங்க் கரெக்ட் ஆகாம இருக்கும். எவ்வளவு லாஸ் ஆயிருக்குன்னு அம்மாவும் சொல்றாங்க. ஸ்டெப் மதர் தானே. சோ ஹீரோயினை எப்படியாவது பொடிச்சு தள்ளி விடணும்னு யோசிக்கிறாங்க. ஆனா நம்ம ஹீரோயினுக்கு தான் அதெல்லாம் தெரியுமே. இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை? உங்க பொண்ணு மேல அக்கறை இல்ல. ஏன்பா இப்படி என்ன கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க? அதுவும் போய் போய் டேங்க் என்ன விளையாடுறியா? ஆல்ரெடி டிசிஷன் எடுத்தாச்சு. உன் தங்கச்சிக்கும் சீக்கிரம் கல்யாணம் ஆக போகுது. உன் தங்கச்சி அவ பாய் ஃப்ரெண்ட் பிரேக்கப் அது இதுன்னு சொல்லி சுத்திட்டு இருக்கா. எப்படியும் அவ கண்டிப்பா அவனை தான் கல்யாணம் பண்ணிப்பான்னு எனக்கு தெரியும். நீ சீக்கிரம் கல்யாணம் பண்ணி செட்டில் ஆற வழியை பாரு. நம்ம ஃபேமிலி பேங்க் கரப்ட் ஆகாம இருக்கணும். சொத்தெல்லாம் நம்ம கையில இருந்து போக கூடாதுன்னு சொல்லி அப்பா சொல்ல, இப்போ உங்களுக்கு என்ன ஆசை? இவங்க சொல்றதை கேட்க போறீங்களா? உங்க பொண்ணோட ஆசையை நிறைவேற்ற போறீங்களா அப்படின்னு சொல்ல, இப்ப என்ன உனக்கு ப்ராப்ளம்? ஏன் அவனை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கிறேன்னு அப்பா கேட்கிறாரு. ஆனாலும் ஹீரோயினால பதில் சொல்ல முடியல. எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, இப்ப நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டா. வீட்டுக்கு வந்து பார்க்க அங்க டேங் நிக்கிறான். உனக்கு அதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். என்ன என்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகலன்னு பாக்குறியா? அது நடக்கவே நடக்காது. நீ என்னத்த கல்யாணம் பண்ணி ஆகணும்னு சொல்ல, அது கனவுல கூட நடக்காது. நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க விருப்பப்படல. விளையாடுறியா? உன் ஃபேமிலி பேங்க் கரப்ட் ஆயிடும். நம்ம 2 பேர் ஃபேமிலி ஒன்னா இருந்து கொலாப் பண்ணா கண்டிப்பா அதுல இருந்து தடுக்கலாம். அதனால உனக்கு வேற ஆப்ஷனே கிடையாதுன்னு சொல்ல, அப்படி நீ நினைச்சா என்னால அது முடியாது. நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ. நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்ல, என்னடி அவ்வளவு ஈஸியா இங்க இருந்து போயிடலான்னு பாக்குறியா? நடக்கவே நடக்காதுன்னு சொல்லிட்டு அவன் திட்டிட்டே அங்க இருந்து போறான். அதுக்கப்புறம் ஹீரோயினுக்கு செம கடுப்பா இருக்கு. ஏன் தான் இப்படி பண்றானுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு ஹீரோக்கு மெசேஜ் பண்றா. ஆனா எந்த ரிப்ளே வரல. ஹீரோ ஃபுல்லா அங்க தங்கச்சி கூடயே தான் இருக்காங்கிறது ஹீரோயினுக்கும் தெரியும். எப்படியாவது அவனை கூட்டிட்டு வரணும்னு யோசிக்கிறா. சோ மைண்ட் ரிலாக்ஸ் ஆகிறதுக்காக கிளப்புக்கு போறா. பார்ல நிறைய எல்லா பசங்க கூட சேர்ந்து ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கா. இது எல்லாத்தையும் ஹீரோவோட தங்கச்சி பார்த்து போட்டோ எடுத்து ஹீரோக்கு அனுப்ப, ஹீரோக்கு ஹீரோயின் இந்த மாதிரி பாக்குறது செம கடுப்பா இருக்கு. அதுக்கப்புறம் தங்கச்சிக்கு போன் பண்ணிட்டு, இங்க பாரு நான் சொல்றதை கேளு. அவ எப்படியோ போயிட்டு போறா. ஆனா நீ முதல்ல அங்க இருந்து கிளம்பு. கிளப்புக்குலாம் போகாதுன்னு சொல்லி அண்ணான்னு சொல்லி ஒரு கத்துற சத்தம் கேக்குது. போனு கட் ஆயிடுச்சு. என்னன்னு பார்த்தா இங்க நம்ம ஹீரோயினுக்கு யாரோ மருந்து கலந்து கொடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அந்த டைம் இவ போய் சேவ் பண்ண போக இவகிட்ட அவங்க எல்லாம் சேர்ந்து ரவுடி பசங்க வம்பு பண்றாங்க. சேம் டைம் ஹீரோயின் வேற இருக்கான்ல, என்ன தைரியம் தான் அவன் மேல கை வைப்ப, கை எடுன்னு சொல்லி ஆர்கியூ பண்ண போக 2 பேரும் மாட்டிக்கிட்டாங்க. அந்த ஆளுக்கு செம்ம ட்ரிங்க். சோ அதனால இவங்க 2 பேரையும் பார்த்துட்டு செம்ம கடுப்பாயிடுச்சு. உங்க 2 பேரையும் சும்மா விட மாட்டோம் இன்னைக்குன்னு சொல்லிட்டு ஹீரோயினோட கையை பிடிச்சி இழுக்க ஆரம்பிக்கிறான். அந்த டைம் ஹீரோ வரா. நான் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? வெளியே போலீஸ் நிக்குதுன்னு சொல்ல, அப்பா என் அண்ணன் வந்துட்டாரு, இன்னைக்கு கவலை இல்லைன்னு சொல்லி தங்கச்சிக்கு நிம்மதியா இருக்கு. செம்ம கடுப்பா இருக்கு ஹீரோக்கு. ஹீரோயினை தூக்கிட்டு அங்க இருந்து கிளம்புறான். அவன் வீட்டுக்கு தான் கூட்டிட்டு போறான். அதுக்கப்புறம் தங்கச்சி கிட்ட கத்திட்டு இருக்கான். உனக்கு கொஞ்சம் கூட அறிவில்லையா? எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ற? நீ எதுக்கு அங்க போற? நான் பார்ட் டைம் ஜாபுக்கு தானே போனேன். பார்ட் டைம் ஜாபா? அப்ப நான் கொடுக்குற பணம் உனக்கு பத்தலையான்னு சொல்லி கத்துன்னு கத்துறான். அண்ணா நான் சொல்றதை புரிஞ்சுக்கோன்னு சொல்ல டக்குன்னு ஹீரோயின் வரா. அவ பார்ட் டைம் ஜாப் வரல, உங்களுக்கு என்ன பிரச்சனை? அதெல்லாம் செல்ஃபுக்காக நல்லதுதான். அவளே பாத்துக்கணும்னு ஆசைப்படுறா. நல்லதுதான்னு சொல்ல ஹீரோ எதுவும் பேசல. என்ன ஃபர்ஸ்ட் டைம் ஒருத்தர் பேசுறது கேட்டு அமைதியா இருக்காருன்னு சொல்ல, அதுக்கப்புறம் ஆன்ட்டி குக் பண்ணிட்டு வராங்க. நூடுல்ஸ் என் ஃபேவரட்னு சொல்ல, அவளுக்கு நூடுல்ஸ் எல்லாம் கொடுக்காதீங்க, ட்ரிங்க் பண்ணிருக்கா, வயிறெல்லாம் புண்ணா இருக்கும், அவளுக்கு கஞ்சி மாதிரி ஏதாவது கொடுங்கன்னு சொல்ல, அண்ணா என்ன உங்களுக்கு இவங்க மேல ரொம்ப அக்கறையா இருக்கு? அக்கறைலாம் இல்ல, ட்ரிங்க் பண்ணிருக்கா அதனாலதான் சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, சரி ஓகே நான் கஞ்சி ரெடி பண்ணிட்டேமா நான் தரேன்னு சொல்ல, என் அண்ணனுக்கு உங்க மேல பாசம் அதிகம் அப்படின்னு சொல்லி தங்கச்சி சொல்றா. சரி உட்காருங்க நானே எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு ஹீரோ போய் எல்லாம் சாப்பாடு எடுத்துட்டு வந்து கொடுக்குறான். ஹீரோயின் மட்டும் கஞ்சி குடிக்கிறா. சாப்பாடு ரொம்ப டேஸ்டா இருக்குன்னு சொல்லிட்டு அதை சாப்பிட்டுட்டே இருக்க ஹீரோக்கு ஹாப்பியா இருக்கு. அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணி தங்கச்சிக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி அசிஸ்டன்ட் கிட்ட கேட்டு
நாளைக்கு ஹாஸ்பிட்டல்ல போய் என் தங்கச்சியை பார்க்கணும். அவளுக்கு ஒரு சர்ப்ரைஸ் விசிட்ட போட்டு வந்துட வேண்டியதுதான் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் பேசிட்டு இருக்கா. அந்த டைம்னு பார்த்து தங்கச்சி பாப்பா வர ஃபோனை கட் பண்ண, நான் உங்ககிட்ட பேசணும். என் கூட படுக்கறக்கு உங்களுக்கு ஓகேவா? எனக்கும் உங்க கூட இருக்கிறது ரொம்ப பிடிச்சிருக்கு. உண்மையாவா? ஆமா. உங்ககிட்ட ஒண்ணு பேசணும். என் அண்ணனுக்கு உங்களை பிடிச்சிருக்கும்னு எனக்கு தோணுது. ஏன்னா என் அண்ணன் உங்க மேல ரொம்ப அக்கறையா இருக்காரு. எனக்கு ஹாப்பியா இருக்குன்னு சொல்ல, அது என்னோட கெஸ் தான். அண்ணன் மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியல. எனக்கு அப்படி தோணுதுன்னு சொல்றா. நீ கவலைப்படாத. எனக்கும் அண்ணனை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இது யார்கிட்ட சொல்லாதன்னு சொல்ல, உண்மையாவா? அப்ப நீங்க தான் என் அண்ணனுக்கு பெஸ்டான மேட்ச். உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்லணும். என் அண்ணன் காலேஜ் படிக்கும்போது ஒரு பொண்ணை ரொம்ப லவ் பண்ணாங்க. ஆனா அந்த பொண்ணை நான் பார்த்ததே இல்லை. அதுக்கப்புறம் என் அண்ணனுக்கு பழசெல்லாம் மறந்து போய் எல்லாமே மாறிடுச்சு. கண்டிப்பா நீங்க எனக்கு அண்ணியா வந்தா ஹாப்பியா இருக்கும்னு சொல்லி ஹக் பண்ணிக்கிறா. அதுக்கப்புறம் இங்க தங்கச்சியை பாக்கறதுக்காக ஹீரோயின் போறா ஹாஸ்பிட்டலுக்கு. அவளா செம்ம கடுப்புல இருக்கா. இப்ப எதுக்கு என்ன பார்க்க வந்த? ஒழுங்கா ஓடிடுன்னு சொல்ல, ஓ அப்படியா? உன்னை பார்க்க நான் வரக்கூடாதா? நீ ரொம்ப பாவம். உன்கிட்ட ஒரே ஒரு உண்மையை சொல்லட்டா? உன்னை அவன் லவ் பண்றான்னு சுத்திட்டே இருக்கியே, ஒரு நாளாவது உன்னை அவன் டச் பண்ணிருக்கானா? உன்கிட்ட ஏதாவது ஃபீலிங்ஸ் வந்திருக்கா? உனக்கு கிஸ் பண்ணிருக்கானா? ஆனா என் கூட ஒரு 4-5 டைம் ஒன்னா இருந்திருக்கான். தெரியுமா உனக்கு அப்படின்னு சொல்ல, நீ பொய் சொல்ற, நான் நம்ப மாட்டேன்னு சொல்லிட்டு அவ கத்துறா. இதுதாம்மா உண்மை. நீ நம்பினாலும் நம்பலனாலும் அது மட்டும் இல்லாம எனக்கு சொந்தமானது என்கிட்ட இருந்து எடுத்துக்கணும்னு நீ நினைக்கிற. ஆனா அது அப்படி இல்லை. உனக்கு சொந்தமாகறதுக்கு முன்னாடி அது என்கிட்ட வந்துரும் அப்படின்னு சொல்லி இந்த சாப்பிடுன்னு சாப்பாடு கொடுக்க செம்ம கடுப்பாயிடுச்சு அவளுக்கு. சாப்பாடு பிடிச்சி கீழே தள்ளி விட்டா. அதுக்குள்ள கரெக்டா ஹீரோ வேற வரானா. ஹீரோவை பார்த்துட்டு ஹீரோயின் ஒண்ணு பேச ஆரம்பிச்சிட்டா. நான் அவளுக்கு சாப்பாடு தான் கொடுத்தேன். அவ உங்களுக்கு எனக்கும் தப்பான ரிலேஷன்ஷிப் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடை தட்டி விட்டான்னு சொல்ல, நான் அப்படிலாம் சொல்லவே இல்லை. அவ பொய் சொல்றா அப்படிங்கிற மாதிரி பேசலான்னு தங்கச்சி வரா. ஏன் இந்த மாதிரி பண்ற? நீ முதல்ல ரெஸ்ட் எடு. உன் ஹெல்த் தான் முக்கியம்னு சொல்ல, ப்ளீஸ் என்ன புரிஞ்சுக்கோங்க. இவ இங்க இருக்கிறது எனக்கு பிடிக்கல. அவளை போ சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அவ பாட்டுக்கு அழுக ஆரம்பிக்கிறா. நீ உட்காருன்னு சொல்லிட்டு முதல்ல இங்க இருந்து நீ கிளம்பு அப்படிங்கிற மாதிரி ஹீரோனோட பக்கத்துல ஹீரோ போறான். ஒரு மாதிரி இருக்கு ஹீரோனுக்கு. கையை பிடிச்சி தரன்னு வெளியே இழுத்துட்டு போறான். இனிமேல் இங்க வராத. எதுக்கு இந்த மாதிரி பண்ற? நான் வந்ததுல என்ன தப்பு இருக்கு? ஜஸ்ட் அவளை பார்க்க தான் வந்தேன். ஓ, உனக்கு அவன் மேல அக்கறை இருக்குன்னு சொல்ற. நல்லா யோசிச்சுப்பாரு. என்னைக்காவது உன் மேல உனக்கு லவ்ங்கிற ஒரு ஃபீலிங் வந்திருக்கா? சொல்லு சொல்லு அப்படின்னு சொல்ல, ஹீரோக்கு கடுப்பாயிடுச்சு. அப்படியே கையை தட்டுறான். ஏன் இந்த மாதிரி உன்னை நீயே ஹர்ட் பண்ணிக்கிற? நான் சொல்றதை புரிஞ்சுக்கோ. உன் மனசுல யார் இருக்கான்னு முதல்ல தெரிஞ்சுக்கோன்னு சொல்லிட்டு ஹீரோயின் பேச ஆரம்பிக்கிறா. பட் நம்ம ஹீரோ எதுவுமே பேசல. உனக்கு ஒண்ணுமே புரியாதா? நான் எல்லாத்தையும் விட்டுட்டு உனக்காக வரணும்னு ஆசைப்படுறேன். இங்க பாரு, அவ பாவம், அப்பாவி. அவளை கஷ்டப்படுத்துற மாதிரி எதுவும் என்னால பண்ண முடியாதுன்னு சொல்ல, அவ அப்பாவியா நீ நினைச்சுக்கிட்டு இருக்க? அப்ப நான் தான் எல்லாத்தையும் தப்பு பண்றேன் அப்படித்தானேன்னு சொல்ல, கரெக்டா அந்த இடத்துக்கு டேங் வரான். டேங்க பார்த்தனே அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு ஹீரோனுக்கு. ஓ, இதான் ரீசனா நீ கல்யாணம் வேணான்னு சொல்ல? உன் பிரதர் இன்லாவா கரெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறியா? நீ என்ன தப்பான பொண்ணு அப்படின்னு சொல்லி ஹீரோயினை பார்த்து பேசுறான். நானா தப்பான பொண்ணு? கல்யாணத்துக்கு முன்னாடியே நீ ஒருத்திய பிரெக்னென்ட் ஆக்குவ, அப்புறம் அவளை விட்டுட்டு என்கிட்ட வருவ. உன்னை விட நான் ஒன்னும் மோசமானவ கிடையாதுன்னு சொல்ல, என்னடி பேசுறேன்னு அடிக்கலான்னு வரான். ஆனா அதுக்குள்ள நம்ம ஹீரோ மூஞ்சிலே ஒரு குத்து குத்துறான். அதை பார்த்துட்டு அவனுக்கே ஒரு மாதிரி இருக்கு. என்ன தைரியமா இருக்குன்னு நினைக்கிறியா? உன்னை வச்சு செய்யறேன்டின்னு சொல்ல, ஹீரோ பிடிச்சி இழுத்துட்டு அந்த பக்கம் ஹீரோயின் போயிட்டா. இவனை முதல்ல அடிச்சாதான் அங்க வலிக்கும் அப்படின்னு சொல்லி யோசிக்க, அப்புறம் அப்பாவை காட்டுறாங்க. ஹீரோனை கூப்பிட்டு பேசுறாங்க. நீ கல்யாணம் இப்பவே பண்ணியே ஆகணும். சீக்கிரம் கல்யாணத்துக்கான அரேஞ்ச்மெண்ட் பண்ணு. நம்ம ஃபேமிலி தான் நமக்கு முக்கியம் அப்படின்னு சொல்ல, ஹீரோயினுக்கு வேற வழி தெரியல. சரின்னு சொல்லிட்டா. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல்ல காட்டுறாங்க. நம்ம ஹீரோ கிட்ட அந்த யாயா வரா. ப்ளீஸ் நான் சொல்றதை புரிஞ்சுக்கோ. இது வரைக்கும் நீ அக்கா கூட எப்படி வேணாலும் இருந்துட்டு போ. அதெல்லாம் நடக்காத மாதிரி நான் மறந்துடுறேன். நீ என்ன கல்யாணம் பண்ணிக்க. நம்ம 2 பேரும் நிம்மதியா இருக்கலாம். அதை பத்தி நான் பேசவும் மாட்டேன். நீ அதை பத்தி பேச வேணாம். நடந்ததுல உனக்கு பிடிக்காம நடந்ததுன்னு எனக்கு புரியுது. இது இதோடு விட்டுடலாம். ப்ளீஸ் நம்ம 2 பேரும் ஒன்னா இருக்கலாம். கல்யாணம் பண்ணிக்கலாம் ப்ளீஸ்னு சொல்ல, என்ன பேசுதுன்னு ஹீரோக்கு புரியல. நீ முதல்ல அமைதியா இரு, ஹெல்த்தை பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறான். உன்னை கண்டிப்பா எனக்கு சொந்தமாக்க வேண்டாங்கிற மாதிரி இவ புலம்பிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோ போக அங்க அந்த டேங்க 4-5 ரவுடி பசங்களை கூட்டிட்டு வந்து ஹீரோவை போட்டு விழுன்னு வெளுத்துட்டான். மண்டையிலேயே போட்டு அடிக்கிறாங்க. சுத்தி சுத்தி எல்லாரும் அடிக்க அவனை நல்லா அடிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் அவன் மேல அவளுக்கு இன்ட்ரெஸ்டே வராது. ஒரு 4 நாள் காலில் அடிபட்டு அப்படியே படுத்து கடை. அப்பதான் எல்லாமே சரியா வரும்னு சொல்ல, இவன் அடிக்க அடிக்க ஹீரோவுக்கு ஹீரோயின் கூட இருந்த எல்லா மூமெண்ட்டும் பழைய லவ் எல்லாம் அப்படியே ஞாபகத்துல வருது. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டாங்க ஹீரோவை. ஹீரோயின் பாக்கலான்னு போக அங்க தங்கச்சி காத்துறா. இப்பவாவது அவரை விட்டுரு, அவர் நிம்மதியா இருக்கட்டும். உன்னோட வாழ்க்கையை நீ வாழு. உன் கூட அவர் இருந்தா கண்டிப்பா அவருக்கு பிரச்சனை. ப்ளீஸ் இங்க இருந்து போன்னு சொல்லி கத்துன்னு கத்திட்டு கதவை சாத்திட்டா. ஹீரோனுக்கு வேற வழி தெரியல. இங்க பார்த்தா ஃபேமிலியில எல்லாரும் சேர்ந்து கல்யாணத்தை அரேஞ்ச் பண்ணி ஆகணும்னு சொல்றாங்க. ஃபேமிலி மெம்பர்ஸை வர சொல்லி பேசணும்னு அப்பா சொல்ல, என் ஃபேமிலி மெம்பர்ஸை பொறுத்த வரைக்கும் பிரச்சனையே இல்லை. என் பேரண்ட்ஸ் இவதான் பொண்ணுன்னு நான் டிசைட் பண்ணா போதும், அவங்களே வந்துருவாங்க. அப்புறம் உங்க ஃபேமிலி அப்புறம் பிசினஸ் அதை பத்தி
நீங்க கவலைப்படாதீங்க. பிசினஸ்ல உங்களுக்கு தேவையான எல்லாத்தையுமே நான் பண்றேன். எனக்கு பிசினஸ்ல அவ்வளவு இன்ட்ரெஸ்ட் இல்ல அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. வேணா ஒண்ணு பண்ணு, கல்யாணத்துக்கு அப்புறம் நீ வீட்ல இரு, உன்னை நான் பத்திரமா பாத்துக்கிறேன். நீ இந்த பிசினஸ்க்குலாம் வரவே வேணாம், எனக்கு அதான் ஹாப்பி அப்படின்னு சொல்லி ஹீரோவும் சொல்றான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின்ஸ் அங்க இருந்து கிளம்பிட்டா. மேடம் எல்லாரையும் புடிச்சு வச்சிருக்கேன் வாங்கன்னு சொல்ல, இவங்க கம்பெனி பேங்க் கரப்ட் ஆகுற அளவுக்கு இவங்க கம்பெனியோட சீக்ரெட் எல்லாம் யாரு கொண்டு போய் சொன்னா அப்படின்னு பார்த்தா ஒரு 4 மெம்பர்ஸ் இருக்காங்க, ஆபீஸ் ஸ்டாஃப் தான். சோ உண்மையை சொல்லிருங்கன்னு சொல்ல, இதுக்கெல்லாம் காரணம் அந்த டேங் தான், அவர் தான் பணம் கொடுக்குறோம், நாங்க சொல்றதை பண்ணுங்கன்னு சொன்னாரு. அவர் சொன்னனாலதான் மேடம் பண்ணோம், ப்ளீஸ் எங்களை விட்டுருங்கன்னு சொல்லி கேட்க, ஓ அப்ப கம்பெனியோட சீக்ரெட்டை வெளியே சொன்னது நீதான், எனக்கு லாஸ் ஆகிறதுக்கு காரணம் நீதானே, சரி சரி உன்னை எந்த இடத்துல யூஸ் பண்ணணும்னு எனக்கு தெரியும், அப்ப நான் பாத்துக்கிறேன், அது வரைக்கும் வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்க இருந்து கிளம்பிட்டா. அதுக்கப்புறம் ஹீரோயின்கான கல்யாண அரேஞ்ச்மெண்ட், வெட்டிங் ட்ரெஸ் எல்லாம் வந்துருச்சு. ட்ரெஸ் எல்லாம் டேங் தான் சூஸ் பண்ணிருப்பான். ஸோ உனக்கு பிடிக்கலன்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம், இந்த ட்ரெஸ் நல்லா இருக்கான்னு சொல்லி கேட்க, உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா எனக்கு ஓகே தான் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்லிட்டா. எனக்கு ஹாப்பியா இருக்கு, என்னோட ஒய்ஃபா நீ என் கூட இருக்க போறேன்னு சொல்லி சந்தோஷமா அவன் பேசிட்டு இருக்க. சேம் டைம் நம்ம ஹீரோக்கு பழைய ஞாபகம் எல்லாம் வந்துருச்சு. கண்ணை திறந்து பார்த்து ஹீரோயின் எங்கன்னு கேட்க, இன்னைக்கு அவங்களுக்கு கல்யாணம்னு ஒரு நாள் சொல்றா. அங்க இருந்து குடு குடுன்னு ஹீரோ ஓடி வரான். அதுக்கப்புறம் ஹீரோயினை தான் காட்டுறாங்க, ஃபுல்லா ரெடியாகி உட்காந்துருக்கா. ஆனா ஹீரோ எப்படி இருக்கான்னு சொல்லி அசிஸ்டன்ட் கிட்ட கேட்க, இதுக்கப்புறம் அவனை பத்தி பேசவே கூடாதுங்கிற மாதிரி யோசிக்கிறா. ஹீரோ கூட இருந்த போட்டோவை பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருக்க. அதுக்கப்புறம் இங்க கல்யாணத்துக்கான அரேஞ்ச்மெண்ட்லாம் போயிட்டு இருக்கு. அம்மாவும் பிள்ளையும் பேசுறாங்க. எப்படியோ ஒரு வழியா டேங்குக்கு அவளை கல்யாணம் பண்ணி வச்சுட்டா என்னோட ரூட்டு கிளியர் ஆயிரும். அவனுக்கு பழசெல்லாம் ஞாபகம் வரக்கு முன்னாடி அவனை நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி பேசிட்டு இருக்க. மாப்பிள்ளை வந்தாச்சு, பொண்ணை காணும், பொண்ணு எங்கன்னு சொல்ல திடீர்னு பார்த்தா இவன் ஃப்ராடுத்தனம் பண்ணான்னா அந்த ஸ்டாஃப்ஸ் அவங்க எல்லாம் வராங்க. பணத்தை கொடுத்து இந்த கம்பெனி சீக்கிரட் எல்லாம் திருடினது இவன் தான். ஸோ அந்த கம்பெனி பேங்க் கரப்ட் ஆகிற நிலைமைக்கு கொண்டு வந்தது இவன் தான் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் அங்க இருக்கிற ஸ்டாஃப்ஸ்ல வச்சு ப்ரூவ் பண்ணிட்டா. என்ன விளையாடுறிய நீன்னு சொல்லிட்டு டேங் கேட்க, நீ தான் விளையாடுற, என் ஃபேமிலியோட விளையாடுற, என் அப்பா உன்னை எவ்வளோ நம்பினாரு, கடைசியில் என் ஃபேமிலியை முழுசா மூடணும்னு நீ தானே முடிவு பண்ண அப்படின்னு சொல்ல, இதுக்கு எல்லா காரணம் அவங்க தான் இந்த ஐடியா கொடுத்தாங்கன்னு சொல்லி அம்மா வேற போட்டு கொடுத்துட்டான். அம்மாக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்க. சரி இதுக்கப்புறம் உன்னை யார் கல்யாணம் பண்ணிக்க போறா, இவ்வளவு தூரம் வந்துட்ட, சரி வா நானே உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி டேங் சொல்றான். அவங்க சொல்லிட்டு இதெல்லாம் பண்ணேன், உன் மேல எனக்கு இன்ட்ரெஸ்ட் நிறைய இருக்கு, சொல்றதை கேளு, வா இப்பவே கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லி கையை பிடிச்சி இழுக்கிறான். எனக்கு கல்யாணமே நடக்கலனாலும் பரவாயில்ல, நீ எனக்கு வேணான்னு சொல்லிட்டு இருக்க. திடீர்னு பார்த்தா ஹீரோ அங்கிருந்து வரான். ஹீரோவை பார்த்துன்னு அப்படி யாயாக்கு செம டென்ஷன் ஆயிடுச்சு. என்ன விளையாடுறியா, அவ யாழு போடா அந்த பக்கம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நடந்த மேட்டர் எல்லாத்தையும் போட்டு காட்டுறான். ஸோ இவன் தான் எல்லா ஃப்ராடுத்தனம் பண்ணான்னு எல்லாருக்கும் புரிஞ்சிச்சு. அதுக்குள்ள அப்பதான் யாயாக்கு போன் வருது, அவன் ஹாஸ்பிட்டல்ல இருந்து தப்பிச்சிட்டான்னு. அதான் தெரியும் வெய் போனன்னு சொல்லிட்டு இவன் எப்படி இங்க வந்தாங்கிற மாதிரி கடுப்பா இருக்கு யாயாக்கு. அதுக்கப்புறம் ஹீரோயினை ஹக் பண்ணிட்டு, சாரி எனக்கு எல்லாமே ஞாபகம் வந்துருச்சு, இப்பதான் புரியுது, இவ்வளவு நாளா எல்லாத்தையும் மறந்துருந்தேன், உன்னையும் மறந்துட்டேன்னு சொல்ல ஹீரோயினுக்கு அப்படி டென்ஷன் ஆயிடுச்சு. அப்படி ஹீரோவை அடிச்சுட்டு ஹக் பண்ணிக்கிறா. எப்படியோ நீ திரும்ப வந்துட்டு எனக்கு ஹாப்பியா இருக்குன்னு சொல்ல, இதுக்கப்புறம் உன்னை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன்னு சொல்லிட்டு கியூட்டா கிஸ் பண்றா. அதுக்கப்புறம் இவங்க ஹாப்பி லைஃப் ஸ்டார்ட் ஆக போகுது. இதுக்கப்புறம் என் கூட தான் உனக்கு கல்யாணம்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு போயிட்டான். அப்புறம் 2 பேரும் அங்க ஜாப் ரிசைன் பண்ணிட்டு ஹீரோ வந்துட்டு இருக்க. இவன் ஏதாவது கேட்பானா இல்லையாங்கிற மாதிரி ஹீரோன்னு யோசிக்க, எனக்கு இந்த ஜாப் வேணாம், ஏன்னா எனக்கு எப்பயுமே உன் கூட இருக்கணும், நான் இதுக்கப்புறம் என்ன மறந்தாலும் சரி உன்னை கண்டிப்பா மறக்க மாட்டேன், உன் கூட தான் என்னோட வாழ்க்கை முழுக்க இருக்கும். ஸோ என்னை கல்யாணம் பண்ணிக்க உனக்கு சம்மதமானு சொல்லி கேட்குறான். எனக்கு எப்பயோ சம்மதம் பாங்கிற மாதிரி ஹீரோன்னு சொல்ல, அதுக்கப்புறம் 2 பேருக்கான வெட்டிங் அங்கே க்யூட்டாக நடக்குது. 2 பேரும் அழகாக க்யூட்டாக கிஸ் பண்ணிக்க, பழைய ஹீரோயின் அதாவது காலேஜ் படிக்கும்போது யூனிஃபார்மில் நடந்து வர்ற மாதிரி இருக்கு ஹீரோக்கு. எப்பயுமே உன்னை மட்டும் நான் மறக்கவே மாட்டேன், இதுக்கப்புறம் என் அம்னீஷா என்னோட போயிடுச்சு, எப்பயுமே நீ தான் என் கூட இருக்கணும்னு சொல்லிட்டு க்யூட்டாக கிஸ் பண்ண ஹாப்பி எண்டிங்கோட இந்த மூவி இங்கே முடிச்சிருக்காங்க. பட் கடைசியாக அந்த தங்கச்சி பிள்ளைக்கு ஏதாவது ஒரு முடிவு கட்டி இருந்தால் நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுச்சு. பட் அந்த சீன் கொண்டு வரல, கொண்டு வந்திருந்தா நல்லா இருக்கும். ஏன்னா கடைசியில அவ தான் எதுக்காக இதெல்லாம் பண்ணனா அப்படிங்கிற மாதிரி திரும்ப கொண்டு வந்திருக்கணும். ஹீரோக்கு அந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். அது ஒண்ணுதான் கொஞ்சம் மைனஸா எனக்கு ஃபீல் ஆச்சு. மற்றபடி இந்த மூவி எனக்கு பிடிச்சிருக்கு. யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க. இதே மாதிரி மூவி பார்க்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.